உட்கார்ந்து கேட்கக்கூடிய அடியார்கள் அத்தனை பேரும் சொற்பொழிவாளர்களுக்கு என்னடா அப்படின்னு கேட்டா கலைமாமணி விருது கொடுப்பதாக அர்த்தம். ஒவ்வொருத்தரும் ஒரு கலைமாமணி விருது. அதான் உண்மையும் கூட. என்ன பேசுறதுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா பேசுறவங்களுக்கு சுவாரஸ்யம் இருக்காது. என்னையா இது பேசுவோன்னு தோணும். அதனாலதான் முக்காவாசி இப்போ திருக்காரணீஸ்வரர் ஆலயத்தில் எல்லா அடியார்களும் பேசணும் பேசணும் பேசணும்னு ஆசைப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, அடியார்கள் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய திருக்கூட்டம், அதுதான் காரணம். அதனால எனக்கு இரண்டாவது முறையாக இன்றைய தினத்தில் இரண்டாவது நாள் இந்த வாய்ப்பை கொடுத்த திருக்காரணீஸ்வரருக்கும், அதே போல நம்ம ஆலய உளவார தொண்டு சீர் திருக்கூட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் ஐயா அவர்களுக்கும், ஆலயத்தினுடைய உளவார பணி செய்யக்கூடிய அடியார் பெருமக்களுக்கும், அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடியவர் இளைய ஞானி என்று சொல்லக்கூடியவர். அவர் சீக்கிரமா உடல் நலம் பெறணும். ஏன்னா வாய்ப்பு கிடைச்சதேன்றதுக்காக நான் சொற்பொழிவு பண்றது நியாயமில்லாத ஒன்று. ஏன்னா அவருக்கு உடல் நலம் ஏதோ சரியில்லைன்னு சொன்னாங்க. அவர் சீக்கிரம் நலம் பெறணும்னு நானும் இந்த திருக்காரணீஸ்வரரை வேண்டி பிரார்த்தித்து கொண்டு, திருமுறைகளை உணர்த்தும் செந்நெறி அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பில் அடியேன் இரண்டாவது நாளாக பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றேன். நேற்றைய தினத்தில் சொன்னேன், திருமுறை அப்படின்னு சொன்னா என்னது, அந்த திருமுறையினுடைய விளக்கம் என்ன, 12 திருமுறைகளை யாரெல்லாம் நமக்கு பாடி கொடுத்திருக்கிறார்கள், அவர்களுடைய திருப்பெயர்கள் என்ன என்பதையெல்லாம் நேற்றைய தினத்தில் சிந்தித்து, 3 திருமுறை ஞானசம்பந்த பெருமான் பாடி அருளி கொடுத்தார். அதற்கு பிறகு மற்றும் இருக்கக்கூடிய 4வது 5வது 6வது திருமுறையை அப்பர் பெருமான் பாடி கொடுத்தார். நேற்றைய தினத்தில் சொன்னேன், சற்புத்திர மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஞானசம்பந்த பெருமானுடைய மார்க்கம். இந்த 4 பேர் காட்டிய வழி, 4 பேர் காட்டிய வழின்னு சொல்வாங்க இல்லையா, அந்த 4 பேர்ல மூத்தவராக இருக்கக்கூடியவர் அப்பா அப்படின்னு நினைக்கிறார். சிவபெருமான அப்பான்னு நினைக்கிறார். நம்ம எல்லாம் அம்மை அப்பர் அப்படின்னு சொல்றோம். சிவபெருமானை அவர் அப்பா என்று கருதுகிறார். ஏன்பா எனக்கு கஷ்டம் கொடுத்த, ஏன்பா எனக்கு துன்பம் கொடுத்த, ஏன்பா எனக்கு இதை ஆனா துன்பத்தை மட்டும்தான் நம்ம எல்லாருமே இறைவன் கிட்ட சொல்றோம். இன்பமா இருக்கும் போது யாராவது சொல்றோமா, எனக்கு ஏன் இந்த இன்பத்தை கொடுத்தாய் கேட்டிருக்கிறோமா? என்னைக்காவது ஒரு நாளாவது கேட்டிருப்போமா? எத்தனை பேர் ஒருவேளை உணவு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க? எத்தனை பேர் கை இல்லாம கால் இல்லாம? நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நீங்க எல்லாரும் கடவுளுக்கு எத்தனை கோடி நன்றி செலுத்தினாலும் இந்த ஜென்மம் முழுவதும் சொன்னாலும் தீராது. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். ஆண்கள் அத்தனை பேரும் உங்க வேட்டியை நீங்க கட்டிக்கிட்டீங்கன்னா நீங்கெல்லாம் கோடி 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 கோடீஸ்வரர். எல்லாரும் பணம் இல்லைன்னு நினைப்பீங்க. அடுத்தவங்க யாராவது நமக்கு இடுப்புல வேட்டி கட்டி விட்டா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்படி இருக்கிறத விட என்ன நினைப்போம், சேரலாம்னு நினைப்போம். அதே மாதிரி பெண்கள் அத்தனை பேருக்கும் சொல்றேன், உங்க புடவையை நீங்களே உடுத்தி கொண்டீர்களே, ஆனால் நீங்கெல்லாம் கோடி 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 கோடீஸ்வர பெண்கள். கை தட்டலாம் இல்ல? அவை பிராட்டி சொல்றா, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னா. யோசிச்சு பாருங்க. கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னா. அரிதலையே பெரிய அரிது எதுன்னா, இந்த உடம்பு ஆரோக்கியமா கடவுள் நம்மை இந்த பூமிக்கு சமர்ப்பணம் செய்து கொடுத்தாரு. அதுக்கே நம்ம எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் தீரவே தீராது. அதெல்லாம் நம்ம சொல்ல தெரிஞ்சுக்கணும்ன்றார். இதெல்லாம் திருமுறை உணர்த்துகிறது. இப்ப இவர் சொல்றார், சற்புத்திர மார்க்கம் 3 திருமுறை முடிஞ்சது நேத்து. ஒவ்வொன்றுதான் பார்க்க முடிஞ்சது. மொத்தத்தையும் நம்மால பார்க்கணும்னா என் ஆயுசு போதாது. என் ஆயுசே போதாதுன்னா அப்புறம் யோசிச்சு பாருங்க. ஒரு 4 ஜென்மம் எடுத்து எடுத்து சொல்லணும்னு அர்த்தம். 3 திருமுறைக்கே அப்படின்னா மீதம் இருக்கிற திருமுறைகள்லாம் என்னன்னு யோசிக்கணும். 4வது திருமுறை அப்பர் பெருமான் அடிமையாக இருந்து தொண்டு செய்தார். அது இந்த சைதாப்பேட்டைக்கே பெருமைக்கு உரிய ஒரு சிறப்பு. இன்னொரு முறை நீங்களே உங்களுக்காக ஓங்கி கை தட்டிக்கோங்க. ஏன் நீங்க
அத்தனை பேரும் இந்த உளவார பணி செய்யறீங்க பார்த்தீங்களா, அவ்வளவு பேரும் அவர் செய்து காட்டிய வழியில் நடக்கிறீர்கள். நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? சிவபெருமான அவர்தான் நமக்கு தலைவர், நாம் எல்லாம் தொண்டனாக இருந்து என் பணி என்னது? என் கடன் பணி செய்து கிடப்பது. என்னுடைய வேலை என்ன? உனக்கு பணி செய்யறது. அதை எப்படி செவ்வனே செய்யணும். அது எப்படி? நிறைய பேர் நினைப்பீங்க நேரம் இல்லை, அப்புறம் என்னென்னமோ இல்லைன்னெல்லாம் சொல்ல. அதெல்லாம் இல்லை. நீங்கள் சுற்றி வரீங்கல்ல, கீழே ஒரு பேப்பர் இருந்தால் அதை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டீங்கன்னா அது உளவார பணி. யாராவது குழந்தைங்களுக்கு வாழைப்பழம் ஒட்டி ஒரு இடத்துல போடுறாங்க, அதை தூக்கி அப்படி போடணும். எதுவுமே இல்லைன்னாலும் அந்த சுத்தி வருகிற பொழுது சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, இப்படி சொல்லிட்டு வரீங்க பாருங்க, அதுவே பணிதான். ஏன்னா அதை கூட சொல்லாம சாப்பிட்றது, தூங்குறது, டிவி பார்க்கறது, உடுத்தினதையே உடுத்திட்டு உண்ணதையே உண்டு மீண்டும் மீண்டும் எதற்கு? பிறப்பதற்கே பணி செய்து கிடக்கக்கூடிய அடியார்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் இல்லாம திருக்காரணீஸ்வரரை தினமும் பார்க்கிறோம் இல்லையா, அதுக்கே ஏதாவது புண்ணியம் பண்ணியிருக்கணும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவன் அருள் இருந்தா மட்டும்தான் அதை வணங்க முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது. அதை சொல்றார். அப்பர் பெருமான் தான் நமக்கெல்லாம் பணி செய்யக்கூடிய தாச மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தொண்டு செய்தல்னு அர்த்தம். ஆண்டவனுக்கு தொண்டு செய்து, அடியவராக இருந்து தொண்டு செய்து, அடிமையாக இருந்து தொண்டு செய்தல்னு பேர். அடிமையா இருந்து தொண்டு செய்யறது. நேற்றைய தினத்தில் அவர் நமக்கு 4ஆம் திருமுறை அப்படின்னு சொல்லக்கூடியதை கொடுத்தார். அதாவது 4ஆம் திருமுறையில தான் அவருக்கு சூளை நோய் என்று சொல்லக்கூடியது வந்தது. அந்த நோய் தீர்ப்பதற்கு காரணம் ஏன்னா அவர் சமண சமயத்தில் இருந்தார், அதுக்கப்புறம் தான் இதுக்கு வந்தார். அப்படி வந்து ஆண்டவனை அனுபவிச்சார். அப்படி அனுபவித்த ஒரு காரணத்தினால் அவர் மட்டும்தான், எல்லா நாயன்மார்களும் பிறவி வேண்டாம்பாங்க. காரைக்கால் அம்மையாரும் சொல்றார், இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும்னா. எனக்கு வேண்டாம் பிறப்புன்னா. ஏன்? பிறந்தாதான் காரு வேணும், பங்களா வேணும், வீடு வேணும், வாசல் வேணும். இந்த உடம்பு நல்லா இருந்தா இதெல்லாம் கேட்க தோணுது. உடம்பு சரியில்லைன்னா, இந்த 5 புலன்கள் சரியில்லைன்னா என்ன தோணும்? என்னை படைச்சதான் படைச்ச, சரியா படைச்சியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க தோணும். ஆனா நம்மள நல்லா படைச்சதுனால நம்ம என்ன கேட்கிறோம்? எதையோ கேட்கிறோம். அதனால சொல்றார், இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியேன்றார். ஏன்? இறைவனுக்கு தொண்டு செய்தது இந்த ஆயுள்ல போதாதுன்னு சொன்ன ஒரே ஒரு பெருமான் யாருன்னு அப்பர் பெருமான். இப்பிறவி போதாது. ஏன்? எனக்கு தொண்டு செய்வதற்கு என்ன, அவர் பாதி காலத்துல தான் இங்க வந்தார். பாதின்னு கூட சொல்ல முடியாது, கொஞ்சம் தள்ளிதான். 50 வயசு கிட்ட எப்போ வந்தார்? அப்பர் பெருமான் எப்போ வந்தார்? சமண சமயத்துல இருந்து எப்போ வந்தார்? 50 வயசுக்கு மேலதான் வந்தார். அப்போ அவர் பணி எவ்வளவு காலம்? கொஞ்சம் காலம் தான் பணி செய்ய முடிஞ்சது. அதனால அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, எனக்கு இன்னொரு பிறவி கொடு, அதுலயும் சிவ அடியாராகவே கொடு, அப்பயாவது வந்து முழுமையா பிறந்ததுல இருந்து கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உனக்கு என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொன்ன தாச மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தை கடைபிடித்தவர் அப்பர் பெருமான். அப்போ திருமுறை 4ஆம் திருமுறை நமக்கு என்ன உணர்த்துகிறது அப்படின்னா, ஒண்ணு அப்பாவா ஏத்துக்கோ. யாரே? சிவபெருமான. சரி, உன்னால அப்பாவா ஏத்துக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நீ என்ன பண்ணலாம்? ஆண்டவனாக ஏற்றுக்கொள்ளுன்றார் 4வது திருமுறையில. 3 திருமுறை அப்பாவா ஏத்துக்கொண்டது. அப்பாவா ஏத்துக்க முடியலன்னா ஒண்ணு நீங்க அடுத்த எது திருமுறைக்கு போனீங்கன்னா என்னது? நீங்க எல்லாம் அடிமையா இருந்து அவர் ஆண்டவனாக நினைத்து நீங்கெல்லாம் தொண்டு பண்ணுங்க, கூட்டலாம், பெருக்கலாம், சுத்தம் பண்ணலாம். நேற்றுக்கு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார். யாரு? நாகராஜன் ஐயா. என்ன சொன்னார்? உளவார பணி 2 மணிக்கோ 3 மணிக்கோ முடிச்சிட்டு நாங்க இங்கிருந்து புறப்படவே இல்லை, அதுக்குள்ள துர்கை கிட்ட 20 விளக்கு எரிஞ்சுட்டு இருக்குன்னார். நான் இப்ப பார்த்துட்டு வந்தேன் ஒரு இடத்துல. என்னன்னு கேட்டா, இன்னைக்கு கிருத்திகை. முருகப்பெருமான் இடத்துல பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா லைனாக ஒரு 6 வெத்தலை வச்சு லைனாக ஒரு 6 விளக்க வச்சு பாதத்திலேயே அந்த அம்மா ஏற்றி வச்சுட்டு போய்க்கிறான். நீங்கள் எல்லாம் போய் பாருங்க வேண்டாம். நான் என்னன்றேன்னா விளக்கேற்றுறதுக்கு இன்னொரு விஷயம் அது உங்களுக்கு சொல்கிறேன். இந்த திருக்காரணீஸ்வரர் ஆலயம் தொடங்கி எவ்வளவு ஆண்டு காலம் இருக்கும்? இங்க இறைவன் குடிகொண்டு எத்தனை வருஷம் இருக்கும்? இல்லையே, தப்பா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். போன முறை நான் கேட்டதற்கு நாகராஜன் ஐயா சொன்னாங்க 450 ஆண்டு காலமாக இருக்கிறது என்று சொன்னார். போன முறை நான் ஒரு விஷயத்தை நான் கேட்டுட்டேன்னா என் நினைவில் இங்கே பதிவு பண்ணிட்டேன்னா திருப்பி மாற்றிக்க மாட்டேன். அந்த அங்கே பதிவாயிடுச்சுன்னா மாறாது. நான் கேட்கும் பொழுது அவர் சொன்னார் 450 ஆண்டு காலமாக திருக்காரணீஸ்வரர் இங்கே இருக்கார். அப்போ கிட்டத்தட்ட 5 தலைமுறையாக இருக்கார். இப்போ 5 தலைமுறையாக நம்ம பாட்டன் பூட்டன் எல்லாம் நமக்கு இறைவனை ஒன்றும் ஆகாம கொடுத்ததுனால நம்ம எல்லாம் வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். நாம வாங்குற விபூதியை கொட்டி அங்கங்கே பாதத்துல விளக்க ஏத்தி வச்சு சில கோயில்களுக்கெல்லாம் நீங்க போய் சுத்திட்டு வாங்க, அப்ப தெரியும் திருக்காரணீஸ்வரருடைய கோயிலுடைய அருமை. சுத்தி வந்துட்டதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் உட்காருவீங்கல்ல, அப்படி உட்காருகிற பொழுது உங்க பாதத்தை கீழே பாருங்க எவ்வளவு ஒட்டின்னு இருக்குன்னு தெரியும். அப்பதான் திருக்காரணீஸ்வரருடைய அருமை என்னன்றது உங்களுக்கு புரியும். இங்க நீங்க சுத்திட்டு வாங்க, 4 ரவுண்டு சுத்திட்டு வந்தீங்கன்னா கூட உங்க காலில் கருப்பு இருக்காது. ஆனா ஒரே ஒரு முறை வலம் வந்தா சில கோயில்கள்ல பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும்? வீட்டுக்கு போய் நல்லா தேய்ச்சி கழுவுனதுக்கு அப்புறம் 1 பக்கெட் இல்ல 2 பக்கெட் தண்ணி ஊத்துனாதான் போகும். அவ்வளவு கருப்பா இருக்கும் சில கோயில்கள்ல. அப்போ வருங்கால சந்ததி இடத்தில் இவரை நாம ஒப்படைக்கணும். யாரு? இப்ப நான் என் பையன்கிட்ட ஒப்படைக்கணும், என் பையன் என் பேரனுக்கு ஒப்படைக்கணும், என் பேரன் அவன் பிள்ளைக்கு ஒப்படைக்கணும். உண்டா இல்லையா? தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை ராஜராஜ சோழன் கட்டிட்டு போயிட்டான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவன் வேணும்னா அவன் வாழ்ற வீட்டை பிரகதீஸ்வரர் கோயில் மாதிரியே கட்டி வச்சு அழியாம வச்சுன்னு இருக்கலாம்ல அரண்மனையை. அவன் ஏன் கோயிலை கட்டினான்? அந்த கோயில்னால பல பேருடைய துன்பம், பிறவி துன்பம் போகும் என்பதற்காகத்தான் கட்டப்பட்டது. அப்போ இன்னைக்கு வரைக்கும் நம்ம வணங்கி கொண்டிருக்கிறோம்னா நம்ம சந்ததி கிட்ட அதை ஒப்படைக்கணும்னு அர்த்தம். இந்த திருக்காரணீஸ்வரர் பழுதுபடாம அழுக்காகாம சுத்தபத்தமா 450 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அப்படியே நம்ம பிள்ளைங்க கிட்ட பேர பிள்ளைங்க கிட்ட நாம ஒப்படைக்கணும் என்பது பொருள். அதனால முடிஞ்ச வரைக்கும் அப்பர் பெருமான் என்ன சொல்றார்? சுத்தமா வச்சுக்கோன்றார். மனசை சுத்தமா வச்சுக்கோ. இன்னொன்னு, கோயிலை சுத்தமா வச்சுக்கோ. கோயிலை சுத்தமா வச்சுக்கோ. அதனாலதான் அப்பர் பெருமான் கையில என்ன இருக்கும்? உலவார பணி செய்யக்கூடிய கையில என்ன வச்சுட்டு இருப்பார்? உலவார பணி செய்யறதுக்குரிய ஆயுதத்தை அவர் கையில வச்சுட்டு இருப்பார். அப்பர் பெருமான் கையில வச்சுட்டு இருப்பார். அவர் சொல்றார், 4ஆம் திருமுறையில சொல்றார், சலம்போடு பூ ஓடு தூபம் மறந்தறியேன். எது? நாம் எல்லாம் கோயிலுக்கு வந்தா ஒரு பூவையாவது கையில கொண்டு வரணும்ன்றார். வெறுங்கையோடு வரக்கூடாதுன்றார். ஒரு தீப தூபம் கொண்டு வரணும்ன்றார். ஏதாவது இறைவனுக்காக சமர்ப்பணம் செய்யணும்ன்றார். இருக்க இடமும் உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்த இறைவா. அதே மாதிரி காரு பங்களா வீடு வாசல் மனைவி உற்றத்தார் சுற்றத்தார் கணவன் எல்லா உறவுகளையும் கொடுத்த இறைவா. அதனால அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக கையில ஒரு பூவாவது கொண்டு வரணும். ஒரே பூ, தாமரை கொண்டு வந்து கொடுக்கலாம், ஒரு முழம் மல்லி கொடுக்கலாம். வாசனை உள்ள மலர்கள் தான் கொடுக்கணும், வாசனை இல்லாத மலர்களை தரக்கூடாது. ஒண்ணுமே இல்லையா? யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, ஒரு பிடி வில்வம் வாங்கிட்டு வந்து தரலாம். ஒண்ணுமே இல்லைன்னாலும் 1 ரூபாய் உண்டியில போட்டாவது விபூதி வாங்கிக்கணும். அந்தனர் தட்லையாவது 1 ரூபாய் போட்டாவது எடுக்கணும். எதற்காக இதை சொல்றோம் அப்படின்னா, இறைவன் எவ்வளவோ செல்வத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஆலயத்தை நடத்துவதற்கு நிதி தேவை இல்லையா? அதற்காக அதை செய்வது. இறைவன் கொடுத்ததை இறைவனுக்கு ரிட்டர்ன் கொடுக்கிறோம், அவ்வளவுதான். அப்ப இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், சலம் பூவோடு தூபம் போடணும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாம்பிராணி புகை போட்டு
போவாங்க சுவாமி. பக்கத்துல தீபம் பிடிச்சுக்கிட்டே போவாங்க. இது எதற்காக அப்படின்னா அந்த தீப ஒளியில் அந்த இறைவனுடைய திருமுகத்தை பார்க்கணும். இந்த தீபம் இறைவன் புறப்படுகிற பொழுது 33 தேவர்களோடு சேர்ந்து 66,000 கோடி அசுரர்கள் போவாங்க. இவங்க 1 மடங்கு, அவங்க 2 மடங்கு. இந்த போகிற பொழுது நிறைய இடைஞ்சல் பண்ணிட்டே போவாங்க. ஏதாவது ஒரு இடைஞ்சல் நடக்கும். அப்போ எந்த ஒரு இடைஞ்சலும் நடக்காம இருக்கணும்னா அங்க தீப தூபம் காட்டினா அவங்க பயப்படுவாங்க. நெருப்புக்கு பயப்படுவார்கள்னு அர்த்தம். அப்ப அந்த நெருப்புக்கு பயப்படுகிற காரணத்தினால் அந்த சாம்பிராணி புகை போட்டு அவங்களுக்கு பிடிக்காது. அப்பனா என்ன வெளியில அப்ப வீட்டையும் நாமும் வாரத்துக்கு ஒரு முறை மாசத்துக்கு ஒரு முறையாவது சாம்பிராணி தீப தூபம் காட்டணும்னு அர்த்தம். சலம்போடு எது சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன். நாம எல்லாம் என்ன பண்ணணும்? ஒரு பாட்டு பாடணும். என்ன பாட்டு பாடணும்? ஏதாவது ஒரு பாட்டு. இன்னைக்கு கிருத்திகை. முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கை தொடுவேன் நான். எல்லாரும் ஒரு பாட்டு. முருகப்பெருமானுக்கு ஏதோ ஒரு பாட்டு எப்படி வருதோ, வாய்க்கு எப்படி எல்லாம் வருதோ அப்படி பாடலாம். ஏதாவது ஒரு ராகம் போகும், ஏதாவது ஒரு பண் போகும். பண் தெரிந்து ராகம் தெரிந்து பாடினா மட்டும்தான் இறைவன் ஏற்றுக்கொள்வார்னு அர்த்தம் இல்லை. அதுக்கெல்லாம் கொஞ்சம் கிளாஸுக்கு போகணும், இல்லை கேட்டுட்டே இருக்கணும், கேள்வி ஞானமாவது இருக்கணும். ரெண்டுமே நமக்கெல்லாம் இல்லைன்னாக்கா நமக்கு வாயில எப்படி வருதோ அப்படி பாடினாலும் ஏற்றுக்கொள்வார் இறைவன். ஏன்? என் குழந்தை என்னமா பாடுது, அதுக்கு தெரிஞ்ச பாஷை. ஊமை போய் பாடுன்னா பாட முடியுமா? அதையும் இறைவன் ஏற்றுக்கொள்வார். ஏன்னா அந்த குழந்தை ஊமை, அந்த குழந்தை மொழியில அந்த குழந்தை. அப்போ இன்னொன்னு என்னது? பறவைகள் அத்தனையும் அதோடைய பாஷையில சத்தம் போட்டு போகும். கூவின பூங்குயில் பாடியிருப்பார் இல்லையா மாணிக்க வாசக பெருமான். அதுக்கு என்ன அர்த்தம்? இறைவனை வணங்கிட்டு அந்த பறவைகள் பறந்து போகிறது. இன்று எனக்கு உணவு வேண்டும், அதுக்கு என் பாஷையில உன்னை வணங்கிட்டு போறேன்னு அர்த்தம். அது காத்தால எழுந்த உடனே சத்தம் போட்டுக்கிட்டே போவோம் எல்லா பறவையும். அதுக்கு என்ன அர்த்தம்? இறைவா கூண்டில் வந்து அடைஞ்சிட்டேன், நேத்தைக்கு எப்படி உணவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இன்றும் எங்களுக்கு வயிறு நிறைய உணவை தந்து விட வேண்டும். நாங்க பறந்து போகிற பொழுது எக்காரணத்தை கொண்டு எங்களுக்கு ஆபத்தோ விபத்தோ வராம இருக்கணும். அதனால எங்க மொழியில நாங்க உங்களை வணங்கிட்டு போறோம். அதான் அர்த்தம். அது மாதிரி இங்க சொல்றார், தமிழோடு இசை பாடல் மறந்தறியே. அப்ப பாடணும்னு அர்த்தம். இயல், இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது இயல். இசை தமிழ்னு ஒண்ணு இருக்கு, நாடக தமிழ்னு ஒண்ணு இருக்கு. ஒண்ணு நடிச்சு காட்டணும், பாடி காட்டணும், அதுக்கு அடுத்து அவர் முன்னாடி படிச்சு காட்டணும். இப்ப நாம சொல்லுகிறோம், பொருள் பாடல் சொல்லி பொருள் சொல்றோம். இது இயற்தமிழ்னு பேர், இலக்கிய தமிழ்னு பேர். இசை தமிழ் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவனோடுக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, தேடினும் இல்லை, அவனோடொப்பர் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்து பொன்னொலி மின்னும் தவன சடை முடி தாமரையானே, சத்தவன சடை முடி தாமரையானே, சிவனோடுக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, தேடினும் இல்லை, தேடினும் இல்லை. பாடணுமா? இதுக்கு இசை தமிழ்னு பேர். நாடக தமிழ் இறைவனை வணங்குகின்ற பொழுது நடிச்சு காட்டணும். திருவிளையாடல் புராணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை நாடகமா நடிப்பாங்க. வள்ளி திருமணம் நடிப்பாங்க, அதெல்லாம் நடிச்சு காட்டணும். அப்போ ஏதோ ஒன்று அங்க எது முத்தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருக்கு. அதுல தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், நலம் தீங்கினும் உன்னை மறந்தறியேன். எது? நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன். இந்த உடம்பு சரியில்லைன்னா கூட என்ன சொல்லணும்? உடம்பு நல்லா இல்லைன்னா கூட சிவாய நம நம சிவாய சொல்லணும். சொன்னா என்ன ஆகும்? அந்த உடம்பு சரியாகும். அப்போ சரியாகும். அது சொல்றார்,
உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன். சாகும்போது கூட சிவசிவா 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 சொல்லிண்டே சாகணும். செத்தா எங்க போவோம்? கைலாயத்திற்கு போவோம். அதான் நிஜம். அப்போ சொல்றார், என்ன சொல்றார்? உளந்தார் தலையின் பலி கொண்டு உழல்வாய். நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? முடிஞ்ச வரைக்கும் தலையில் பலி கொண்டு உழல்வாய். உடல் உள்ளரு சூலை தவிர்த்து அருளாய். நோய் தவிர்த்து விடு. ஏன்னா என்னால முடியல, ரொம்ப எது குடலை பிச்சிட்டு வெளியில வர மாதிரி இருக்கு. இந்த சூளை நோய் அவ்வளவு கொடுமையானதான். அதனால சொல்றாரு, அது என்ன சொல்றாரு? தவிர்த்து அருளாய். அலந்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானேன்றார். அதுக்கு அடுத்து சொல்றார், அதே திருமுறையில என்ன சொல்றாராம்? இறைவன் என்று சொல்லக்கூடியவன் எவ்வளவு வலிமையானவன். 4ஆம் திருமுறை முடிச்சு 5ஆம் திருமுறைக்கு வருகிற பொழுது அந்த 4ஆம் திருமுறையில தான் சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொலை கற்றுணை பூட்டி கடலில் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமச்சிவாய்வே. உலகத்துல எந்த துணை கைவிட்டாலும் கைவிடாத ஒரே ஒரு துணை எது? நமக்கெல்லாம் நமச்சிவாயம் என்கின்ற அந்த ஒரு துணை மட்டும்தான் நம்மால என்ன விடாது? கை விடாதுன்னு அர்த்தம். 5ஆம் திருமுறை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இவையெல்லாம் திருமுறை என்ன உணர்த்துதுன்னு சொல்றோம் இல்லையா? இந்த கடைசி காலத்துக்கு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். திருமுறையில இருக்கக்கூடியது மாதிரி உலகத்தில் வேற எந்த இதுலயும் இல்லை. திருமுறையில் இருக்கக்கூடிய நெறிமுறைகள் வேற எந்த இதுலயும் இல்லவே இல்லை. இந்த சைவத்தினுடைய திருமுறையில 12 திருமுறையில படித்து விட்டோமே ஆனால் வாழ்க்கையில குறை என்பது வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு சொல்றேன் பாருங்க, சாப்பாட்டுக்கு குறைவே இருக்கக்கூடாதா? இந்த பாட்டு சாப்பிடும் போதெல்லாம் இந்த பாடல் படிங்க. 5ஆவது திருமுறையில கொடுக்கிறார். அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேலும் இப்பூமிசை எண்ணம் பாலிக்கும் ஆறு கண்டின்புற இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியேன்னார். இந்த பாட்டை படிச்சா, இந்த பாடு ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றீங்களா? சில பேர் சாப்பிட்றதே ஆமா வேலையா வச்சுருப்பான், எதையாவது போயிட்டே இருக்கும் உள்ள. அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேலும் இப்பூமிசை எண்ணம் பாலிக்கும் மாறு கண்டு இன்புற இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியேனார். அருமையான பாட்டு. இந்த ஒரு பாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் பொருள் சொல்லலாம். டைம் இல்லாதனால உங்களுக்கு அந்த 4 வரிக்கு பொருள் சொல்றவார். அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம். நமக்கெல்லாம் உணவு என்று சொல்லக்கூடியதை கொடுப்பது யாரான்னு கேட்டா சிவபெருமான். உணவு கொடுக்கிறது யாரு? படியளக்கக்கூடிய பெருமான். அவரை தவிர நமக்கு உலகத்துல சிவபெருமானை தவிர நமக்கு உணவு கொடுப்பதற்கு இல்லை. எல்லா இடத்துலையும் போய் படி அளந்தார். ஒரு முறை அம்பாள் பார்த்தாங்க, ஒரு எறும்பை பிடிச்சி ஒரு டப்பாவில் போட்டுட்டு புறப்படலாமான்னாங்க. புறப்படலாம் சுவாமின்னா புறப்பட்டு போயாச்சு. எல்லாருக்கும் அவரவர்கள் செய்த, ஏன்னா உடனே கேட்டுறாதீங்க, இன்னைக்கு உணவு இல்லாதவங்கலாம் எவ்வளவோ பேர் இருக்காங்களே, எல்லாருக்கும் ஏன் சிவபெருமான் கொடுக்க? அவரவர் செய்த புண்ணிய பலனுக்கு ஏற்றார் போல அவரவருக்கு உணவு கொடுத்துட்டார். பாறைக்குள் இருக்கக்கூடிய தேரைக்கும் உணவு கொடுத்தார். கருவுக்குள் இருக்கக்கூடிய எதுக்கு கொடுத்தார்? கர்ப்பப்பைக்குள்ள இருக்கக்கூடிய கருவுக்கும் உணவு கொடுத்தார் சிவபெருமான். எல்லாத்துக்கும் கொடுத்தார். இப்ப கொடுத்து முடிச்சுட்டு நேரா வந்தார். அப்பா எல்லாருக்கும் உணவு படைச்சிட்டோம். உடனே இந்த அம்மா பார்வதி சொல்லுங்க சுவாமி, எல்லாருக்கும் உணவு கொடுத்துட்டோமா? கொடுத்துட்டோம் சுவாமி, ஒருத்தருக்கு பேலன்ஸ் இருக்கு, ஒருத்தருக்கு உணவு கொடுக்கல அப்படின்னு. அதது செய்த புண்ணியத்திற்கு நான் கண்டிப்பா உணவு கொடுத்துட்டேன்னார். சுவாமி, இன்றைய தினத்தில் அது புண்ணியம் செய்தது, அதனாலதான் அது கைலாயத்துல இருக்கு. ஆனா அதற்கு நீங்க இன்றைய தினத்தில் உணவு தரவில்லை. சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், இல்லையம்மா, நான் கண்டிப்பா அது புண்ணியம் செய்ததாக இருந்தால் கண்டிப்பாக நான் அதற்கு உணவு தந்து விட்டேன். சிவபெருமான் அடிச்சு சொல்ற. உடனே பார்த்தா அந்த அம்மா, தயவு செய்து அவரை கொஞ்சம் அப்படி வெளியில அனுப்பி விடுங்க ஐயா, அவரை யாரு, அவர் கொஞ்சம் வெளியில அனுப்புங்க. பேசக்கூடாது, சைலண்டா உட்கார்ந்து இருக்கணும். நீங்க எதிர்மறையில
பேசினா என்னால பேச முடியாது. அதனால தயவு செய்து அமைதியா உட்காருங்க. அமைதியா உட்காருன்னா பின்னாடி பேக் சைட்ல போயிடுங்க. இறைவனுடைய கருணையினாலே அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், நமக்கெல்லாம் உணவு கொடுக்கக்கூடிய சிற்றம்பலமாக இருக்கக்கூடிய பெருமான் சிவபெருமான். இவ பார்த்தா அம்பாள் சொல்ற, இன்னைக்கு நீங்க ஒரு உயிரை இறப்பதற்கு நீங்க தான் காரணம்னார். சத்தியமா எந்த ஜென்மத்திலையும் சிவபெருமான் ஒரு உயிர் போறதுக்கு காரணகர்த்தாவாக இருக்கவே மாட்டார். நீங்க எந்த புராணமாவது எடுங்க, எதுலையாவது சிவபெருமான் சண்டை போட்டார் வரலாறு உண்டா? இதுவரைக்கும் எல்லாரும் கதை கேட்டிருக்கீங்களே, எதுலையாவது சிவபெருமான் சண்டை போட்டதாக வரலாறு உண்டா? வாய்ப்பே கிடையாது. எங்கேயாவது சண்டை போடுறதா இருந்தா ஒண்ணு தம் பிள்ளைங்களை அனுப்பி விட்டுருவார், இல்லைன்னா தம் மனைவியை அனுப்பி வச்சிருவார், போய் போட்டு வாங்க. எனக்கு சண்டை போட தெரியவே தெரியாதும்பார். நான் சிவனேன்னு இருக்கக்கூடிய பெருமான் அப்படிம்பார். என்னவா இருப்பார்? நான் சிவனே என்று இருக்கக்கூடிய பெருமான், அதனால நான் பண்ண மாட்டேன் பார். அப்ப அந்த உணவை தரலன்னு சொன்ன உடனே ஒரு உயிர் போவதற்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன்னு சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார் சுவாமி, இன்னைக்கு நீங்க ஒரு உயிர் கொல்லப்படுகிறது. உடனே அடுத்த வினாடி அந்த அம்மா சொன்னா, யாருக்கு நான் உணவு கொடுக்கல, நீ முதல்ல காட்டு. இந்த அம்மா சின்ன எறும்பா பிடிச்சி ஒரு டப்பாவில் போட்டு போனா இல்லையா, போட்டு போயிட்டு திருப்பி வந்தாச்சு. இப்ப அந்த அம்மா சொல்ற, அந்த உயிர் இந்நேரம் இறந்திருக்கும்னா. சரி, முதல்ல எந்த உயிர் என்ன அதை காட்டு, அது இறந்திருக்கா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நானும் சொல்றேன். ஒருவேளை அப்படி இருந்தா, அது புண்ணியம் செய்ததாக இருந்தா, நான் உணவு கொடுக்காதவனாக இருந்தால், ஒருவேளை என் உயிரை கொடுத்தாவது அந்த உயிரை காப்பாத்துறேன்னார். வாயை கொடுத்து வம்புல மாட்டிக்கிட்டோம். இப்ப இவரு அது இறந்து போய் இருந்துச்சுன்னா இவர் உயிர் போயிடும். இவர் உயிர் போனா இந்த அம்மா என்ன புடவை கட்டணும்? அப்புறம் சிவபெருமான் இல்லைன்னா இந்த அம்மா இருக்க என்ன எப்படி இருக்கணும்? முடியாது இல்லையா? சிவன் அன்றி சக்தி கிடையாது, சக்தி இல்லாம சிவன் கிடையாது, ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கக்கூடியவர்கள். இப்ப என்ன செய்வா அந்த அம்மா? இப்ப வேண்டா இறைவா, அது எப்படி இருக்கணும்? உயிரோட இருக்கணும். போட்டதே இவதா. இறைவன் திருவிளையாடல் எப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம எல்லாம் நினைக்கிறோம் இறைவன் அந்த உணவை கொடுக்காம இருப்பதற்கு 1000 காரணம் இருக்கும். இப்ப பார்த்தா அந்த டப்பாவை பிரிச்சுட்டா அந்த உயிரோட இருக்கான்னு பார்த்தா அது உயிரோட இருந்தது. போடும்போது அவசரத்துல என்ன பண்ணா, சிவபெருமான் கூப்பிடுறாரே, நம்ம போடுறத பாத்துருவாரா அப்படின்னு சொல்லி அப்படி பார்த்துக்கிட்டே அந்த டப்பாவில் போடும் பொழுது சக்கரை டப்பாவில் தூக்கி எறும்பு போட்டு போனான். இப்ப இனிப்பு டப்பாவில் எறும்பு போட்டா கெதி என்ன ஆயிருக்கும்? அது போடும் போது இவ்வளோண்டு இருந்தது, இப்ப நல்ல பெருசா கொழுன்னு இருக்கு. சர்க்கரையை சாப்பிட்டு என்ன பார்வதினார்? ஒன்னும் இல்லை சுவாமி. என்னது? ஒன்னும் இல்லை என்னமோ சொல்ல வந்தியே சொல்லுன்னார். ஒன்னும் இல்லை சுவாமி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னா. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், இந்த பாட்டு படிச்சீங்கன்னா உயிர் பிரிகிற பொழுது சாப்பாடு என்கின்ற பசியினுடைய கொடுமையை கண்டிப்பாக ஆன்மா என்பது அனுபவிக்காது. அதை விட இன்னொரு விஷயம் இருக்கு, நிறைய பேருக்கு இது தெரியுமோ தெரியாதோ, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஆன்மா பிரிகின்ற பொழுது இங்கிருந்து 86,000 கோடி மைல் அழைச்சிட்டு போவான் யமன். தண்ணி இல்லாத காட்டு வழியா அழைச்சிட்டு போவான். தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுங்கன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு காரணம் இதுதான். அந்த தண்ணி இல்லாத காட்டு வழியா அழைச்சிட்டு போகும்போது எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் தண்ணி பானை கொடுத்தீங்களோ அதெல்லாம் எங்க வரும்னா அங்க வரும். இப்ப யாருக்கெல்லாம் சோறு போட்டீங்களோ அதெல்லாம் பொதி சோறாக வரும். யாரெல்லாம் இந்த பாடல் பாடிட்டு சாப்பிட்டீங்களோ, புரிஞ்சுதான் நான் சொல்றது? யாரெல்லாம் இந்த பாடலை பாடிவிட்டு உணவை அருந்தினீர்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் இறைவன் இந்த பயிர் பசி என்று அடித்து கொண்டே செல்லுமா. அப்படி செல்லுகிற பொழுது அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேலும் எது இப்பூமிசை எண்ணம் பாலிக்குமாறு கண்டு இன்புற இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே. இந்த பாட்டு படிச்சிருந்தா அந்த லோகத்துக்கு போற வரைக்கும் பசி எடுக்காதான். அப்பேருக்கு அந்த பாடலை கொடுத்தது 5ஆம் திருமுறை. பாடணுமா வேண்டாமா? உணர்த்தியதா இல்லையா? திருமுறைகள் உணர்த்தும் நன்னெறி செந்நெறி எது நமக்கு இதெல்லாம் சொல்லுது. பாட்டு படிச்சுட்டாவே நமக்கு போயிடுமா அப்படின்னு கேட்காதீங்க. படிச்சு பாருங்க அதனுடைய சிறப்பு என்ன என்பது கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே
தெரியும். அப்போ இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், அந்த 5வது திருமுறையில இந்த பாடல் வருது. ஒரே பாட்டு தான், அந்த ஒரு பாட்டையாவது தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இது என்னன்னா, இந்த லோகத்துல இருந்து அந்த லோகத்திற்கு இந்த ஆன்மா செல்லுகிற பொழுது உதவக்கூடிய ஒன்று. அந்த பாட்டை நீங்க எல்லாரும் ஒரு பாட்டாவது தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே 5ஆம் திருமுறையில் மாசில் வீணையும் மாலை மதுவும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டுரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணை அடி நிழலே. நமக்கு நிழல் எது? ஒதுங்குவதற்கு நிழல் வேணும். அதுக்கு எதுடான்னு கேட்ட சிவபெருமான். கொஞ்ச நேரம் இளைப்பாரிட்டு போலாமே, என்ன இளைப்பாறலாம். நம்மளாம் எங்க போய் இளைப்பாறணும்? பிறந்தா திருவாரூர்ல பிறந்தா இளைப்பாரி இல்லாம், வாழ்ந்தா காஞ்சிபுரத்துல வாழ்ந்தா இளைப்பாரி விடலாம், நினைத்தால் திரு அண்ணாமலையாரை நினைத்தால் இளைப்பாரி விடலாம். அடுத்ததா எங்க தரிசித்தால் சிதம்பர நடராஜ பெருமானை தரிசித்தால் இளைப்பாரி விடலாம். இதுக்கு அப்புறம் ஒண்ணு இருக்கு, இறந்தால் காசியம்பதியில் இளைப்பாரி விடலாம். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இதுக்கு அர்த்தம் என்னன்னா, அப்படி இந்த தலத்துல எல்லாம் நாம செய்யக்கூடியதை செய்தோமே ஆனால் பிறவி இல்லாம அம்பாள் மடியில படுக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் எல்லா அடியாருக்கும். அம்பாள் மடியில படுக்கிற பாக்கியம். ஐயோ என் குழந்தை இனி உனக்கு பிறவி வேண்டாம், இனி உனக்கு பிறவி வேண்டாம். அதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த 33 ஆண்டு காலமாக ஆலய உளவார தொண்டு சீர் திரு கூட்டத்திற்கு தொண்டு செய்து உபயம் செய்து 33 ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த சேவையை செய்து கொண்டு வரக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு சத்தியமா சொல்றேன், பிறவி இருக்காது, மறுபிறவி இருக்காது. என்ன, அந்த பணி அவ்வளோ சிறப்பான ஒரு பணி. அந்த பணிக்கு இவர் சொல்றார், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டுரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணை அடி நீழலே. நிழல் நமக்கு எதுடான்னா அவன் திருவடி. இப்ப நிழல்னு சொன்ன உடனே நீங்க நினைக்கிறீங்க மரம் இருந்தா ஒதுங்கலான்னு. இப்ப கோயில் இருந்தது ஒதுங்கி உட்கார்ந்து இருக்கிறோம். அதே இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஆன்மா பிரிந்து விட்டால் நமக்கு நிரந்தர ஒரு மடி எங்கடா இருக்குன்னா, அம்மை அப்பருடைய மடியிலே எது படுத்துட்டு அந்த அம்மா பாப்பாலாம், ஐயோ குழந்தை பிறவி போயிடுச்சு, குழந்தை வந்து என் மடியில படுத்துட்டு இருக்கான், பிறவி புழுக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எது வெயில் ஜாஸ்தியா சித்திரை வைகாசி இருக்கும்போது இப்படி உட்கார முடியுமா? சொட்டர் போட முடியுமா? தலையில குல்லா போட முடியுமா? குளிருக்கு இழுத்து போத்திக்க முடியுமா? அதெல்லாம் பண்ண முடியாது. எப்ப மார்கழியில வேணா பண்ணலாம். சித்திரை வைகாசி கத்திரி வெயில்ல பண்ணோம்னா நம்ம கதி எல்லாம் உடம்பெல்லாம் இவ்வளவு பெருச்சிருக்கும். என்னது கொப்பளம் உண்டா இல்லையா? அப்போ அந்த மாதிரி புழுக்கும் இருக்கும் இல்லையா? அந்த புழுக்கத்தை அவ உடுத்தின் இருக்காளே அந்த பட்டுப்புடவைய வச்சு இப்படி விசிறுவாலாம். அம்பாள் மடியில படுக்கிற பாக்கியத்தோடு இன்னொரு பாக்கியம் என்னன்னு நினைக்கிறீங்க? பிறவி புழுக்கத்தை போக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து அவ பட்டுப்புடவையில விசுறாளே, அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டாமா? திருமுறை சொல்லுது. எதை சொன்னா? இந்த திருமுறையை நீங்க படிச்சீங்கன்னா என்ன கிடைக்கும்? சிவபெருமானுடைய திருவடி நிழலில் நமக்கும் ஓய்வு எடுக்கிற பாக்கியம் கிடைக்கும். படிக்க வேண்டாமா? படிக்க வேண்டாமா? அப்பர் பெருமான் நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை பாடி வச்சுட்டு போயிருக்காரே, படிக்க வேண்டாமா? அதற்காக தானே இந்த மனித பிறவி கொடுத்திருக்கிறார். அதனால சொல்றார், முடிந்த வரைக்கும் அதை படியுங்கன்றார். அதான் நமக்கு திருமுறை உணர்த்தும் நன்னெறி. அப்ப நிழல் யாரு? வீடு வாசல் சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் இதெல்லாம் நிழல் கிடையாது. இதெல்லாம் நமக்கு நிரந்தரமும் இல்லை. அதுக்கடுத்து சொல்றார், நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நன்னெறி வீழ்ச்சையும் நமச்சிவாயவே நாவென்றேத்துதுமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. அப்பனா என்ன அர்த்தம்? உட்கார்ந்தா நமச்சிவாயம், எழுந்தா நமச்சிவாயம், கொடுத்தா நமச்சிவாயம், யாருக்காவது வணக்கம் சொன்னா நமச்சிவாயம் வணக்கம். எல்லாத்துலயும் என்ன சேர்க்கணும்? நமச்சிவாயத்தை சேர்க்கணும். ஏன்? நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும். அறிவுன்னு ஒண்ணு இருந்தாதான் ஆண்டவனை வணங்க முடியும். அறிவில்லைன்னா நாம எல்லாம் என்ன சொல்லுவான்? கல்லு கட்டேம்போம். கட்டை கூட இருக்கான்னு சில பேர் கேட்பீங்க.
இருக்கு. அத்தி மரத்தினால் செய்யப்பட்ட அத்தி வரதராஜர் எல்லாரும் போய் தரிசனம் பண்ணீங்களா? 40 வருஷத்துக்கு ஒரு முறை எடுக்கிறாங்க இல்லையா, அது கட்டை. திருப்போரூர், நீங்க எல்லாம் ஆலய உழவார அத்தனை அடியார் பெருமக்களும் திருப்போரூர் சென்றிருப்பீங்க இல்லையா, செல்வீங்க இல்லையா? அவங்க எல்லாரும் அங்க இருக்கக்கூடிய மூலவர் எப்பேற்பட்டவர்? பனமரத்தினால் ஆன முருகப்பெருமான். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னைக்கு கிருத்திகையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுவார். யாரு? முருகரும் சந்தோஷப்படுவார். அந்த ஆலயத்தை கட்டிய சிதம்பரம் சுவாமிகளும் சந்தோஷப்படுவார். நோயுற்று அடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயிர் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி உன் போரூரையா உன் சீரடி கீழ் வைப்பாய் என்னைனர். அவர் தான் பண்ணார். நோயுற்று அடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயிர் கிடவாமல் பாவியேன் காயத்தை அப்படின்னு சொன்னார். ஓர் நொடிக்குள்ள நீக்கிடு வேணா எனக்கு அப்படின்னு. ஏன் இதெல்லாம் ஏன் இருக்குது? நல்லவங்களுக்கெல்லாம் வருது, இதுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு யார் வாயில இருந்தும் வரக்கூடாது. 6 மாசமா தலைவலியா போச்சு சொல்லக்கூடாது. அதனாலதான் சொன்னார் நோயுற்று அடராமல் நொந்து மனம். அதனால இங்க சொல்லுகிற பொழுது ஞானமும் கல்வியும் எது நமக்கு தரக்கூடியது? எது? அறிவிருந்தாதான் ஆண்டவனை வணங்க முடியும்ன்றார். அதை தரக்கூடிய நாமம் எதுன்னா நமச்சிவாயவேன்றார். அப்போ சொல்லணுமா வேண்டாமா? அதுக்கு அடுத்து சொல்றார் நமச்சிவாயவே நன்னெறி வீட்சையும்ன்றார். நல்ல நெறியில நம்மளை கொண்டு போகும். நம்மளை நல்ல நெறியில கொண்டு போகிற பொழுது நம்ம வம்சமும் நல்ல நெறிக்கு ஆட்படும். சரி, இன்னொன்று, நல்ல நெறியில போனா என்னங்க பலன்? உண்மையை பொய்யே சொல்லாதனால ஹரிச்சந்திரன் சுடுகாட்டுல போய் உட்கார்ந்திருந்தான். பொய் பேசுற இன்னைக்கு எல்லாரும் மேல மேல போயிட்டே இருக்கா. ஆனா ஹரிச்சந்திரன் புராணத்தை இன்னைக்கு வரைக்கும் படிச்சுட்டே இருக்கணும். அவன் வாழ்ந்து முடித்து விட்டு என்னைக்கோ சென்று விட்டான், இறைவன் திருவடிக்கு சென்று விட்டான். ஆனா இன்னைக்கும் சரித்திரம் படிக்கிறோம், உண்டா இல்லையா? ஆனா நம்மள சரித்திரத்தெல்லாம் யார் படிப்பா? நம்ம எல்லாம் ஒருத்தர் இருந்தோமான்றதே தெரியாது. நம்ம பிள்ளைங்களே 10 வருஷம் நம்ம போனதுக்கு அப்புறம் நம்மளை பத்தி பேசுவாங்களான்னு கூட தெரியல, உண்டா இல்லையா? சொத்து சேர்த்து வச்சிருந்தா எங்க அப்பன் சேர்த்து வச்சது எங்க அம்மா சேர்த்து வச்சிருந்துன்னு பேசுவான் வேணா. இப்ப இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் இல்லைன்னா அது வயிற்றுல பிறந்ததை விட நான் எங்கெல்லாம் பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அப்போ இங்க உணர்த்துவது எது? நமச்சிவாயவே நன்னெறி வீட்சையும், நமச்சிவாயவே நாவென்றே துதுமே. இந்த நா என்று ஒன்று இருக்குமானால் அதுல சுவைப்பதற்கு மட்டுமல்ல, பேசுவதற்கு மட்டுமல்ல, இன்னுரை சொல்லுவதற்கு மட்டுமல்ல, நமச்சிவாய என்று சொல்லாத நான் இருந்து என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. அப்போ என்ன சொல்லணும்? முடிஞ்ச வரைக்கும் நமச்சிவாய 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 சொல்லணும். அதுக்கு அடுத்து சொல்றார் நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமேன்றார். நமக்கு நல்ல நெறிகளை சொல்லி கொடுக்கக்கூடிய நாமம் எதுன்னா நமச்சிவாயவே. இது 5வது திருமுறை என்று சொல்லக்கூடியது. 6வது திருமுறை ரொம்ப அற்புதமான திருமுறை. 6வது திருமுறையில சொல்றார் இறைவன் என்னவெல்லாம் ஆகி இருக்கிறார். மண்ணாகி விண்ணாகி மலையுமாகி வைரமும் மாணிக்கமும் எது? மாணிக்கம் தானே ஆகி கண்ணாகி கண்ணுக்கோர் மணியும் ஆகி கலையாகி கலை ஞான தானே ஆகி பெண்ணாகி பெண்ணுக்கோர் ஆணும் ஆகி பிரளயத்துக்கு எது? பிரளயத்து கப்பால் ஓர் அண்டமாகி. ரொம்ப அருமையான பாட்டு. அனுபவிச்சு 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 பாடி வச்சிருக்கிறார் அப்பர் பெருமான். ரொம்ப ரொம்ப அனுபவிச்சு பாடி இருக்கிறார். என்ன சொல்றார்? மண்ணாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான், விண்ணாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான், மலையாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான், வைரமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான், மாணிக்கமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான். மாணிக்கமே என்று சொல்லக்கூடிய வார்த்தையின உடனே வள்ளலார் பாட்டு நினைவுக்கு வரணும். வள்ளலார் பாட்டு நினைவுக்கு வரணும். அவர் தான் சொல்றார் வாழ்நாள் அடைவர் வறுமையுளார் நன்மனை மக்கள் பொன் பூண் ஆள் இடம் புகழ் போதம் பெறுவ பின்மையொன்றும் காணா நின்னாமும் கருதுகின்றோம் ஒற்றை கண்முதல் பார் மானார்வ உற்றமையிலே வடிவுடை மாணிக்கமே. கடவுளை இறைவனோடு ஒப்பிட்டார், மாணிக்கத்தோடு ஒப்பிட்டார். ஏன்? நவரத்தினங்கள் அனைத்தும் பூமியில் புதைத்து வைத்தால் எல்லா நவரத்தினங்களும் கருப்பா இருக்கும், தங்கமும் கருப்பா தான் இருக்கும். அதோட கொஞ்சம் செம்பு சேர்த்து அதை உருக்கி 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 அடி 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 அடின்னு அடிச்சாதான் தங்கம் மிளிரும்.
யோசிங்க, அது எவ்வளவு அடி வாங்குதுன்னு. ஒரு கம்பலுக்கு எத்தனை அடி வாங்கியிருக்குன்னு யோசிக்கணும். நம்மலாம் நகைக்கு ஆசைப்படுறது பெரிய விஷயம் இல்லை, பாவம் அது அடி வாங்கி வாங்கி அவ்வளவு மினி இருக்கிறது. நாமெல்லாம் நம்ம மட்டும் சொல்லின்னு இருக்கோம் என்னன்னு, இவ்வளோ கஷ்டப்படுறோம் இவ்வளோ கஷ்டப்படுறோன்னு. ஒன்றும் இல்லாத தங்கம் கெட்ட கேடுக்கு அவ்வளவு அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் அது காதுல மூக்கல கையில வாங்குது. நாமெல்லாம் எவ்வளவு அடி வாங்கினா மின்னுவோன்னு யோசிக்கணும், நாமெல்லாம் எவ்வளவு வாங்கணும்னு யோசிக்கணும். அதனால இங்க சொல்றார், வைரமும் மாய் மாணிக்க தானே ஆகின்றார். மாணிக்கம் அவர்தான். அதுக்கு அடுத்து சொல்றார், கண்ணாகி கண்ணுக்கோர் மணியும் ஆகி. கண்ணு இருக்கு, குருடா இருந்து என்ன பிரயோஜனம்? பூ என்ன கலர் தெரியுமா? சிவபெருமான் என்ன தெரியாது, முருகர் எப்படி இருப்பார் தெரியாது, உலகம் எப்படி இருக்கும் தெரியாது. பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. உணர முடியுமா? தொட்டு பார்த்தா இது இது பேப்பர் உணரலாம், ஆனா இதுல என்ன வரி இருக்குன்னு எப்படி தெரியும்? புத்தகம் அவ்வளவுதான், அதுல என்ன எழுதி இருக்கு தெரியாது. அப்போ கண்ணும் அவரே, அந்த கண்ணுக்கோர் மணியும் ஆகி. அப்பனா என்ன அர்த்தம்? அந்த ஒளியாக இருக்கக்கூடிய பெருமானும் அவரே என்றார். அதுக்கு அடுத்து சொல்றார் பாருங்க, கலை ஆகி. அவரே கலை, எல்லா கலைகளும் அவர்தான். அதுக்கு அடுத்து சொல்றார், கலை ஞான தானே ஆகின்றார். அந்த கலையாக இருக்கக்கூடிய பெருமானும் அவரே என்றார். அதுக்கு அடுத்து சொல்றார், கலையாகி ஞான தானே ஆகி பெண்ணாகி பெண்ணுக்கோர் ஆணாகின்றார். பெண்ணு அவர்தான், பெண்ணு அவர்தான், ஆனா அவரே என்னவாக இருக்கிறார்? பெண்ணுக்கோர் ஆணும் ஆகின்றார். பெண்ணுன்னு ஒண்ணு இருந்தா யார் வேணும்? ஒரு ஆண் வேணும்னு அர்த்தம். பெண்ணுன்னு ஒண்ணு இருந்தா ஒரு ஆண் வேணும் இல்லையா? அதனால பெண்ணாகி பெண்ணுக்கோர் ஆணும் ஆகி, பெண்ணாகி பெண்ணுக்கோர் ஆணும் ஆகி, பிரளயத்துக்கு அப்பால் ஓர் அண்டமாகி. இதான் ரொம்ப முக்கியம். பிரளய காலம் வரும், ஊழி காலம் வரும், பிரதோஷம் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருப்பேன். நித்திய பிரதோஷம் தினமும் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நித்திய பிரதோஷம். சுக்கிலபட்ச பிரதோஷம் என்னைக்கு? சுக்கிலபட்ச பிரதோஷம், பிரதோஷம் என்னைக்கு? நாளைக்கா நாளன்னைக்கா? பரவாயில்ல, ஞாபகம் வச்சுக்கிறீங்க. நான் கேட்டா சட்டுன்னு சொல்லணுமா இல்லையா? நாளைக்கு பிரதோஷம் இல்லையா? அப்போ இது என்ன பிரதோஷம்? கிருஷ்ணபட்சமா சுக்கிலபட்சமா? சுக்கிலபட்சம் வளர்பிறையில வந்தா அது சுக்கிலபட்சம். பௌர்ணமி கழித்து வரக்கூடிய அமாவாசை கிட்ட வந்தா அது தேய்பிறை, கிருஷ்ணபட்சம்னு பேரு. தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்போ 3 பிரதோஷம் ஆயிடுச்சு. 4வது சனிக்கிழமை என்றைய தினத்தில் வந்தால் அது மகா பிரதோஷம். இப்ப 4 பிரதோஷத்திற்கு நாம இருப்போம். 5வது பிரதோஷத்திற்கு யாரும் இருக்க மாட்டோம். இது என்னங்க இது? 5வது பிரதோஷம் ஒண்ணு இருக்கா? இருக்கு, பிரளய பிரதோஷம். என்ன பிரதோஷம்? பிரளய பிரதோஷம். எல்லாம் அழிந்து விடும். பிரம்மா அழிஞ்சிருவார், நாராயணன் அழிஞ்சிருவார், உலகத்தில் இருக்கக்கூடிய 84 லட்சம் யோனி பேதமும் அழிந்து விட்டு கடைசியா யாருடா இருப்பான்னா லிங்கோத்பவர் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுக்குள் எல்லாம் போய் ஐக்கியமாகுகிற பொழுது அவரே ஒரு அண்டமாக மாறிடுவார். அவரே ஒரு அண்டமாக மாறு. அதனாலதான் இங்க சொல்லிட்டார், பிரளயத்துக்கு அப்பால் ஓர் அண்டமாகி. பிரளயம் காலம் முடிவடைகிற பொழுது எல்லாம் அழிஞ்சு போனாலும் ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெரும் ஜோதி. அப்படி ஜோதியாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அழிய மாட்டார். அழியாம அண்டமாக மாறி எண்ணாகி எண்ணுக்கோர் எழுத்துமாகி. நம்ம எண்ணம் இருக்குல்ல, அதுவும் அவர்தான். எழுதி பார்க்கிறோம்ல, அதுவும் அவர்தான். எழுதுகிற பொழுது அதுக்குள்ள இருக்கக்கூடிய பொருள் இருக்குல்ல, அதுவும் அவர்தான். அப்போ எல்லாமும் ஆய் இருக்கிறது யாரு? சிவபெருமான். அததான் சொல்றார். அப்போ எண்ணுக்கோர் எழுத்துமாகி எழும் சுடராய் எம் அடிகள் நின்றவாறே. என்ன கடைசியில் என்ன பண்ணிட்டார்? இந்த அடியும் முடியும் தேடி காண கிடைக்காத பொழுது ஜோதி சுடர் சொரூபத்தில் நின்று ஆணவத்தை எது கல்வி செருக்கில் தேடியவர் ஒருவருக்கும் செல்வ செருக்கில் தேடியவருக்கும் ஜோதியாக காட்டிய பொழுது ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற மும்மலத்தை அறுத்து அதற்கு பிறகு தன்னுள் ஐக்கியமாக கூடிய ஒரே ஒரு பெருமான் யார்? அவரு சிவபெருமான். எல்லா ஜீவன்களையும் தனக்குள்ளே அடக்கிக்குவார். அப்போ
நீரா அவர் தான் இருக்கார், நெருப்பா அவர் தான் இருக்கார், எல்லாமாக அவர் தான் இருக்கார். சரி, அதுக்கப்புறம் இதாவது இருக்காரா? இதுக்கப்புறம் என்னவா இருக்கார்? அவரே சொல்றார். 6வது திருமுறையில தனி திருத்தாண்டகம் அப்படிங்கிறதுல சொல்றார், அப்பன் நீ, அம்மை நீ. யாரு? அப்பன் நீ, அம்மை நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன் பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ, துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையாக என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ, இப்பொன்னி இம்மணி நீ, இம்முத்தும் நீ, இறைவன் நீ, ஏறார்ந்த செல்வம் நீயே. இந்த உலகத்துல அம்மா அப்பா இருக்கிறார், மாமா அவர்தான், மாமி அவர்தான், மாதரும் அவர்தான், மனைவி அவர், எல்லா ரூபமும் அவரே. ஒரு குலம் அதுவும் அவர்தான், சுற்றமும் அவர்தான். நம்ம அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பம் அவர் நமக்கு விரோதி கிடையாது. நிறைய பேர் நம்ம மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். என்ன இருக்கும் மனசுக்குள்ள? நமக்கு மட்டுமே ரொம்ப துன்பம் கொடுக்கிறாரே தோணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, ரொம்ப அடி வாங்கினாதான் தங்கம் மிளிரும். இன்னொரு விஷயம் சொல்றேன், சூட்சமும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு துன்பப்படுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இறைவன் பக்கத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். யாரெல்லாம் இன்பமாகறாங்களோ அவங்களாம் ரொம்ப தொலைவிலகிறாங்கன்னு அர்த்தம். நம்ம பிள்ளை தப்பு பண்ணா தண்டனை யார் கொடுக்கறது? நம்ம அடிப்போமா, திட்டுவோமா? உண்டா இல்லையா? நம்ம பிள்ளைய நாம செய்யாம பக்கத்து வீட்டுக்காரனை விட்டுடே 2 அடி அடுறா சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம்ல. அப்போ சிவபெருமான் ஏன் நமக்கு துன்பத்தை தருகிறார்? அப்பனா என்ன அர்த்தம்? பக்குவப்படுத்துகிறார். அடிச்ச துணி தாங்க வெளுக்கும். இப்பெல்லாம் மிஷின்ல போட்டு 4 டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணங்கரையா இருக்கும் வெள்ளை டவல் எல்லாம். உண்டா இல்லையா? ஆனா அதுவே நீங்க கையில அடிச்சு துவைச்சு பாருங்க, 3 வருஷத்துக்கு அப்புறமும் அது வேணா கிழிஞ்சு வேணா போயிருக்குமே தவிர கலர் மங்கி போயிருக்காது. அடிச்சு துவைச்ச அந்த மாதிரி நம்மளை அடிக்கிறார் இறைவன். அப்பனா என்ன அர்த்தம்? நாமெல்லாம் வெளுக்கணும்னு அர்த்தம். எப்படி வெளுப்பது? மனதை வெளுக்கணும். உடம்ப வெளுத்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்ன வெளுக்கணும்? இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஆன்மா என்று சொல்லக்கூடிய உள்ளம் வெளுக்கணும். அதனால நம்மளை கொஞ்சம் அடிக்கிறார். அதுதான் இங்க சொல்றார். அப்பனா என்ன அர்த்தம்? அம்மை, அப்பன், ஐயன், அன்புடைய மாமன், மாமி எல்லாம் அவர்தான். இன்னொன்னு சொல்றார் பாருங்க, ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே. அவர் ஆட்டு விற்கிறார், நாமெல்லாம் பொம்மை மாதிரி அவர் ஆட்டி விற்கிறதுக்கு மாதிரி நம்ம எல்லாம் ஆடின்னு இருக்கோம். ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே, அடக்குவித்தால் ஆர் ஒருவர் அடங்காதாரே. அவர் அடக்க நினைச்சா நம்ம எல்லாம் அடங்கிடணும். அவர் அடக்க நினைக்கலன்னா நம்ம எல்லாம் நமக்கு இந்த 8 லட்சுமியில 1 லட்சுமி வந்தா கண் தெரிய மாட்டேங்குது. அப்புறம் நம்ம எல்லாரும் பேசிக்குவோம் தெரியுமா, அன்னைக்கு ஆடின ஆட்டம் கொஞ்சமா நெஞ்சமா, யார மதிச்சாரு, யார வச்சாரு, யாருக்கு 1 ரூபாய் கொடுத்தாரு, அதுக்குதான் ஆண்டவனா பார்த்து அடக்கிட்டார். உண்டா இல்லையா? கொஞ்சம் வந்துட்டா நமக்கு எல்லாம் என்ன வராது, அது வந்துடும். அதனாலதான் சொன்னார், சில பேருக்கு ரொம்ப படிச்சுட்டா வந்துடும் கர்வம். சில பேருக்கு பட்டம் பதவி இருந்ததுன்னா தேல் கொட்டுற மாதிரியே கொட்டின்னு இருப்பா. சில பேருக்கு பாத்தீங்கன்னா பட்டம் பதவி இருந்தா தேல் கொட்டுற மாதிரியே கொட்டுவா. அதனாலதான் சொல்றார், ஆட்டு வித்தால் ஆரொருவர் ஆடாதாரே, அடக்கு வித்தால் ஆரொருவர் அடங்காதாரே, ஓட்டு வித்தால் ஆரொருவர் ஓடாதாரே, உருகு வித்தால் ஆரொருவர் உருகாதாரே. அவர் நினைக்கணும் எல்லாத்துக்கும். அப்போ நாம அவரை நினைக்கணும். அப்ப நம்மள எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுவார்? பாட்டு வித்தால் ஆர் ஒருவர் பாடாதாரே, பணி வித்தால் யார் ஒருவர் பணியாதாரே, காட்டு வித்தால் ஆர் ஒருவர் காணாதாரே. அவர் காட்சி கொடுத்தாதாங்க நம்ம பார்க்க முடியும். நம்ம போய் போய் பார்த்துட்டு வரமே, அதெல்லாம் பலிக்குது. அவர் நம்ம பார்க்கணும். நம்ம போய் இருக்கோம் சுவாமி, நான் இப்படி ஒரு புள்ள, நீங்க இருக்கீங்க, நான் உங்களை பார்க்க வந்துக்கிறேன். அப்பனா என்ன அர்த்தம்? நான் சுவாமி நீ ஒரு பெண்ணா என்ன படைச்சிருக்க, அதனால நான் உன்னை வந்து பார்த்துட்டு போறேன், நீ எப்ப என்ன பார்ப்ப கேட்கணும் அவர்கிட்ட. அவர் பார்த்தா அவரை நம்ம பார்க்கலாம். அவர் பார்க்காம இருந்தா நம்ம எல்லாம் அவரெல்லாம் நம்ம என்ன சொல்ல, இன்னைக்கு சிவன் கோயில்ல போய் நம்ம சிவனை பார்த்துட்டு வந்தேன், நீ தான் பார்த்துருக்க, ஆனா அவர் பார்க்கல. அப்ப அவர் பார்க்கணும்னா என்ன பண்ண,
சேர் மாத்துங்கோம்ப. ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு 500 ரூபாய் புடவையை கட்டிட்டு அது அழுக்காயிடுமுன்னு நான் உட்கார மாட்டேன், சேரை மாற்றி இல்லைன்னா தொடங்கன்னு சொல்கிறேனே. நம்ம மனசுக்குள்ள ஏகப்பட்ட அழுக்க வச்சுட்டு இருந்தா துடைக்க சொல்வாரா இல்லையா? யார் துடைக்க சொல்வார்? துன்பத்தை கொடுத்து துடைக்க சொல்லுவார். என்ன கொடுத்து? துன்பத்தை கொடுத்து. அப்பன்னா நாம என்னவா இருக்கும்? துன்பம் அதிகமா வருதுன்னா ஆசையை குறைச்சிக்கோன்னு அர்த்தம். துன்பம் அதிகமாக வருவதற்கு என்ன காரணம்? ஆசை காரணம். அப்ப ஆசை என்பது எது? அழுக்கு. அதை தொடச்சிட்டா அவன் கொடுத்தா யாராலையும் தடுக்க முடியாது, அவன் தடுத்தா யாராலையும் கொடுக்க முடியாது. இதுதான் நீச்சம். அது தெரிஞ்சே இந்த மனம் அலைபாயுது. உண்டா இல்லையா? அதை தான் சொல்றார். என்ன சொல்றார்? காட்டு வித்தால் ஆர் ஒருவர் காணாதாரே காண்பாரார் கண்ணுதலாய் காட்டா காலே. என்ன சொல்லிட்டார்? அவர்தான் எல்லாமமாக இருந்து நமக்கு கொடுக்கிறார். அப்போ நாம அதை செய்யணும்னு சொல்றார். அதுக்கு அடுத்து என்ன சொல்றார்? திருக்கோயில் இல்லாத திருவிலூரும் திருவெண்ணீர் அணியாத திருவிலூரும் பருக்கோடு பக்தி மயமாய் பாடா ஊரும் பாங்கினோடு பல தலங்கள் இல்லா ஊரும் விருப்பமோடு வெண்சங்கு ஊதா ஊரும் விதானமும் வெண்கொடியும் இல்லா ஊரும் அறுப்போடு மலர் பறித்திட்டு உண்ணா ஊரும் அவையெல்லாம் ஊரல்ல அடவி காடேன்ட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுதா? கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாது. பல தலங்கள் இருக்கணும். ஆனா என்ன அர்த்தம்? பெருமாள் கோயில் இருக்கணும், முருகர் கோயில் இருக்கணும், அதே மாதிரி ஆஞ்சநேயர் கோயில் இருக்கணும், பிள்ளையார் கோயில் இருக்கணும், முருகர் கோயில் இருக்கணும், சிவன் கோயில் இருக்கணும், அம்பாள் கோயில் இருக்கணும். இல்லைன்னா 2 கோயிலாவது இருக்கணும். ஒண்ணு பிள்ளையார் கோயில், இல்லைன்னா மாரியம்மா கோயில். இந்த 2 இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. இந்த 2 இல்லாத ஊரும் இருக்காது. இதான் நிஜம். ஒரு ஊருன்னு இருந்தா கண்டிப்பா பிள்ளையார் கோயில் இருக்கும், ஒரு ஊருன்னு இருந்தா மாரியம்மா கோயில் இருக்கும். இந்த 2 கோயில் இல்லாத ஊர் எந்த ஊருமே இருக்காது. அதனாலதான் சொன்னார் திருக்கோயில் இல்லாத திருவிலூரும் திருவெண்ணீர் அணியாத திருவிலூர். வேஸ்ட்ன்ற திருநீர் வைக்காத நெற்றி இருந்து என்ன லாபம்? அப்பனா என்ன அர்த்தம்? ஆமா, என்னைக்கெல்லாம் நாம திருநீர் வைக்கலையோ அன்னைக்கெல்லாம் போயிட்டோம்னு அர்த்தம். என்னம்மா இப்படி அபசகுனமா சொல்றீங்களேன்னு நினைக்க கூடாது. இதான் நிஜம். நான் சொல்லிங்க அப்பர் பெருமான்னு சொல்றேன். அப்போ நீரு எது? நெற்றின்னு ஒண்ணு இருந்தா நீர் இருக்கணும். ஏதோ ஒண்ணு குங்குமம் வைங்க, சந்தனம் வைங்க, நீர் வைங்க, இல்லையா திருமண் காப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வைணவரா இருந்தா நாமம் போடுங்க, எதையாவது ஒண்ணு செய்யணும். அப்ப சொல்றார் பருக்கோடி பக்தி மயமா பாடா ஊரும். அப்பனா என்ன அர்த்தம்? திருமுறை பாடணும், பிரபந்தம் பாடணும், திருப்புகள் பாடணும், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, எந்த பாட்டு தெரியுதோ அந்த பாட்டை பாடணும்னு அர்த்தம். பாடணும்னா ராகம் பண்ணு இதெல்லாம் தெரியணும்னு இல்லை. வா எப்படி வருதோ ஒன்னே ஒண்ணு பொருள் உணர்ந்து பாடணும். இன்னொன்னு படி, அதாவது சொல்லக்கூடிய பாடலில் பிழை இல்லாமல் படிக்கணும். அதான் விஷயம். பிழை இல்லாமல் படிக்கணும். ஃபர்ஸ்ட் படிக்கும் போது எல்லாரும் தப்பு தப்பா தான் வரும். 10 வாடி படிச்சு படிச்சு பார்த்தோம்னா என்ன வந்துடும்? கரெக்டா வந்துடும். 10 பேரை கொன்னாதான் டாக்டரே டாக்டர் ஆகுறாராம். உண்டா இல்லையா? சொல்லிக்கிறாங்க அப்படின்னு உடனே டாக்டர் எல்லாம் சண்டைக்கு வந்துட போறாங்க. நாங்க 10 பேரை கொன்னோம், நீங்க பாத்தீங்களா? ஏன்னா இப்பெல்லாம் இது உலகம் முழுவதும் போதா கேஸ் போட்டுருவாங்க. அப்புறமா இந்த அம்மா எப்படி சொல்லலாம்? உதாரணத்துக்கு சொன்னா கூட இப்பெல்லாம் தப்பா எடுத்துக்கிறாங்க. அதனால சொல்ற பருக்கோடி பக்தி மயமா பாடா ஊரும் பாங்கினோடு பல தலங்கள் இல்லா ஊரும் விருப்பமோடு வெண் சங்கு ஊதா ஊரும் விதானமோடு வெண்கொடியும் இல்லா ஊரும் அறுப்போடு மலர் பறித்திட்டு உண்ணா ஊரும் அவையெல்லாம் ஊரல்ல அடவி காடேன்னார். சுடுகாடுன்றார். அதுக்கு அடுத்து சொல்றார் திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில். அப்பனா என்ன சொல்லணும்? நமச்சிவாய 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 சொல்லிட்டே இருக்கணும். அப்போ அதிலேயே திருப்பியும் சொல்றார் குலம் கொல்லேன் குணம் கொல்லேன் குறியும் பொல்லேன் குற்றமே பெரிதுடையேன் கோல மாய நலம் கொல்லேன் நான் பொல்லேன் ஞானி அல்லேன் நல்லாரோடு இசைந்திலேன் நடுவே நின்ற விலங்கல்லேன் விலங்கல்லாது ஒளிந்தேன் அல்லேன் விருப்பனவும் மிக பெரிதும் பேச வல்லேன் இளம் பொல்லேன் இறப்பதே ஈய மாட்டேன் என் செய்வேன் தோன்றினேன் ஏழையே
பெருமானுக்கு இறைவன் திருவருள் தேவைன்றார், இறைவனுடைய திருவருள் தேவைன்றார். அப்ப முடிஞ்ச வரைக்கும் நாமெல்லாம் என்ன பண்ணணும்? இந்த உலகத்தில் இறை நாமத்தை தவிர நமக்கு வேறு நாமம் என்பது உதவாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று. இன்னொன்னு, சிவாய நம அப்படின்னு சொல்லக்கூடியதை சொல்லிக்கொண்டே இருந்தால் நமக்கு அபாயம் வராது. அடிமையாக இருந்து 4, 5, 6 திருமுறைகளை பாடி உளவார பணி செய்த ஒரு பெருமான் அப்படின்னா அப்பர் பெருமான். கற்றுனை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமச்சிவாயவே. கடல்ல கட்டி போட்டாலும் நான் கட்டுமரமாக மிதக்கக்கூடிய ஒன்றாக மிதந்த ஒரே ஒரு பெருமான் அப்பர் பெருமான். நமக்கு சொல்றது என்னது? அவர் துணை இருந்தா உன்னை தூக்கி கட்டி கல்லுல கட்டி கடல்ல போட்டு விட்டாலும் கூட, கடலூருக்கு பக்கத்திலேயே அந்த ஊர் இருக்கு, கடலூருக்கு பக்கத்துல அந்த ஊர் இருக்கு. 4, 5, 6 இந்த 3 திருமுறையிலே நமக்கு சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இறைவனை பணிந்து இறைவனுக்கு நாம திருத்தொண்டு என்று சொல்லக்கூடிய உளவார பணி செய்தோமே ஆனால் இறைவனுடைய திருவடியை சேரலாம். இறைவனுடைய திருவடியை எளிதாக போய் சேரலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு 4, 5, 6 இந்த 3 திருமுறைகளும் உணர்த்துது. அப்பனா என்ன அர்த்தம்? நாம் எல்லாம் அப்பர் பெருமானை போன்று அடிமைகளாக இருந்து ஆண்டவனுக்கு திருத்தொண்டு செய்யணும். இது எல்லாரும் செய்யலாம். இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும்னெல்லாம் இல்லை, எல்லாரும் செய்யலாம். ஏன்? இதுக்கு ஒரு குழு இருந்து தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்ம முடிஞ்ச நேரத்தில் நம்மால முடிஞ்ச வரைக்கும் செய்து கொண்டே இருக்கலாம். இந்த தொண்டுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. எங்க பக்கத்துல நம்ம கோயில் இருக்கோம், எந்த கோயிலா இருந்தாலும் சரி, அந்த கோயிலை சுத்தமாக வைத்திருப்பதற்கு உதவணும். அந்த கோயிலுக்கு நம்மளால முடிஞ்சது தீர்த்தம் கொண்டு வந்து கொடுக்கலாம், பூ கொண்டு வந்து பறித்து தொடுத்து கொடுக்கலாம், இல்ல அங்க இருக்கக்கூடிய விளக்குகளை தேய்த்து கொடுக்கலாம், இல்ல அங்க இறைவனுக்கு சாற்றக்கூடிய அந்த ஆடைகளை எல்லாம், இறைவனுக்கு கட்டக்கூடிய ஆடைகளை எல்லாம் என்ன பண்ணலாம்? துவைத்து கொடுக்கலாம், வெளுத்து கொடுக்கலாம். என்ன நமக்கு இந்த இறை பணியில செய்ய முடியுமோ, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யலாம். அப்படி செய்தால் என்ன அப்படின்னா, நாம் எல்லாம் அப்பர் பெருமானுக்கு சமமாக நம்மை இறைவன் ஏற்றுக்கொள்வார் என்பது திண்ணம். அதுதான் 4ஆம் திருமுறை, 5ஆம் திருமுறை, 6ஆம் திருமுறை உணர்த்துகிறது. முழுக்க 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 இதுக்கு சொந்தம் யார் அப்படின்னா, ஆலய உளவார தொண்டு சீர் திரு கூட்டத்துக்கே உரிய ஒரு பெருமை அப்படின்னா 4ஆம் திருமுறை, 5ஆம் திருமுறை, 6ஆம் திருமுறை. இதுதான் அடியார்களுடைய தொண்டு அப்படின்னு சொல்றது. இப்போ 2 வழி நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஒண்ணு என்ன மார்க்கம்? சற்புத்திர மார்க்கம், ஞான சம்பந்தருது. 2ஆவதாக இருக்கக்கூடியது தாச மார்க்கம். யாரு? அப்பர் பெருமான், திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமான். சரி, அடுத்தது என்ன அப்படின்னா, கடவுள் எனக்கு நண்பன், தோழனாக நாம எல்லாம் வச்சுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா ஃப்ரெண்டு என்ன சொல்லலாம்? நண்பா, என்ன நண்பா என்னை இப்படி கை விட்டுட்ட பேசலாம், கடன் கேட்கலாம். அவை விராட்டி சொல்றா என்னன்னு, தோழனிடத்தில் ஏழமை பேசாதே. புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம் ஏதாவது தெரியுதா? தோழனிடத்தில் உண்மையான நண்பனா இருந்தா கடன் கேட்டு பார், அவன் நண்பனா நண்பன் அல்லாதவனான்னு தெரிஞ்சிடும். உன் பாக்கெட்ல காசு இருக்கிற வரைக்கும் நண்பன்றவன் நண்பன் கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு. என்னது? காலையில மச்சான் வருமானம் ஒன்றும் இல்லை மச்சான், இன்னைக்கு வேலைக்கு வேற 2-3 நாள் ஆச்சு போகல, வீட்டில் ஏதோ அரிசி இல்லைன்னு சொன்னா, அதனால ஒரு 500 ரூபாய் மச்சான் நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் மச்சான், நீ என்கிட்ட கேட்கறியா மச்சான்? இருந்தா நான் சத்தியமா உனக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். சாயங்காலம் இது முடிஞ்சு போச்சு, காலையில 6 மணி ஆச்சு. யாரு போய் யார் இடத்துல
கருதி கொண்டால் அவர்கிட்ட எல்லாம் பேசலாம். இப்போ அங்க இருக்கிறார், கண்ணாடியில பார்க்கிறார் சிவபெருமான் தன்னை அலங்காரம் பண்ணி. அங்கிருந்து சுந்தரா வெளியில வானார், வந்துட்டார். அவர் தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சிவன் வேறு, சுந்தரர் வேறு அல்ல. தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாரும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் யாரோ ஒருவர் கிடையாது. சிவபெருமானை அலங்காரம் அவர் செய்து கண்ணாடியில் அப்படி பார்க்கிறார். பார்த்த அடுத்த வினாடி சுந்தரா வானார், வந்துட்டார். அழகா இருந்தார் இல்லையா? சுந்தரம், சுந்தர காண்டம் அப்படின்னா அழகான காண்டம்னு அர்த்தம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள்னா மற்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருப்பாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மொத்தம் பார்த்தீங்கன்னா அலங்காரமா இருப்பார், அழகா இருப்பார், அவ்வளவு அழகா இருப்பார். யாரு? சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இப்போ அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கடவுள் எனக்கு நண்பன் என்று சொல்லக்கூடியவர். சகமார்க்கம்னு பேர். சகம்னா என்ன அர்த்தம்? சமமாகன்னு அர்த்தம். நண்பன்னா யார சொல்லுவோம்? நமக்கு சமமா இருக்கிறவங்கள நண்பர்கள், அப்படித்தானே சொல்லிப்போம். அறிவில் இருக்கக்கூடியவர்கள் சமமானவர்கள். அதே மாதிரி அவங்கவங்க வேலை என்னென்ன படிச்சு இருக்கிறாங்களோ அந்தந்த படிப்புக்கு ஏற்றார் போல தன்னை தோழனாக கொள்ளக்கூடியவர்கள் எல்லாம் சகமார்கள். அப்போ அவர் சக மார்க்கத்தை கைப்பற்றார். அப்ப அந்த சகமார்க்கம் ஃபர்ஸ்ட்ல கல்யாணம் பண்ணிக்கணும்னு போன உடனே ஒரு முதல்ல என்ன கொடுத்தாரு? பால் கொடுத்தார். யாருக்கு? ஞான சம்பந்தரை தடுத்தாட்கொண்டார. பால் கொடுத்து ஒருத்தரை கொடுத்தார். சூளை எது? நோயை கொடுத்து ஒருத்தரை ஆக்கி வச்சிட்டார். அடியாரா. இப்ப இவருக்கு என்ன கொடுக்கிறார்? ஓலை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? நீ எனக்கு அடிமைனார், நீ எனக்கு அடிமைனார். அடிமைன்னு சொன்ன அடுத்த வினாடி வந்தது பாருங்க கோபம். யாருக்கு? சுந்தரருக்கு. அவர் தான் திட்டுறார். என்னன்னு? நண்பனா இருந்தா திட்டிக்கலாம். முன்ன இருந்த அப்பாவா மகனா இருந்தா அப்பாவை பிள்ளை திட்ட முடியாது. இப்ப இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் திட்டுறாங்க, அது வேற. சொத்து சேர்த்து வச்சா அப்பா 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 அப்பான்றான். சொத்தே சேர்த்து வைக்கலன்னா உன்னை அப்பேன்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குதுன்றான். இப்ப அப்படி ஆயிடுச்சு, மாறி போச்சு. அப்படி அப்பெல்லாம் அப்பா திட்டி பிள்ளைங்க கேட்டாங்க, இப்ப பிள்ளைங்க திட்டி அப்பா கேட்க வேண்டியதா இருக்கு. சொத்தே சேர்த்து வச்சிருந்தாலும் சில பிள்ளைங்க கிரிக்கெட்டு எது ஓடின்னு இருக்கும். 12-1 மணி ஆச்சு. டே ஆஃப் பண்ணாண்டா, உனக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா பாப்பா. நானே எது விராட் கோலி 99 அடிச்சிட்டாரு, ஒன்னு அடிச்சா இந்தியா வெற்றி பெறும், இல்லைன்னா அவர் செஞ்சுரி அடிப்பாருன்னு உட்கார்ந்து இருக்கிற இந்த நேரம் பார்த்து நீங்க வேற டிவி ஆஃப் பண்ண சொல்றீங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? அதை பத்தி ஒன்றும் தெரியாது பாப்பா சொல்லுவாங்க பிள்ளைகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்டவனை சில நேரத்தில் அடியாரா இருந்து திட்டுவோம். உண்மையா இல்லையா? கஷ்டத்தை கொடுத்தா திட்டுவோமா இல்லையா? நிறைய திட்டுறோம். ஒரு அம்மா சொல்லுது, திட்டிகிட்டே சொல்லுது, உனக்கெல்லாம் கண்ணு இருக்கா? இதோட கேள்வியே நிறைய பேர் கேட்பாங்க. நீ கடவுள் தானா? நீ கல்லு. திட்டுறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. உண்டா இல்லையா? தான் வேண்டியது நடந்தால் இறைவன் இருக்கிறார்னு ஒத்துப்பாங்க. தான் வேண்டியது நடக்காவிட்டால் அது கல்லு கட்டை மண்ணு ஒன்னும் இல்லை. நிறைய திட்டுவோம். அப்பனா என்ன அர்த்தம்? நாம எல்லாம் அடியாருன்னு அர்த்தம். அது ஒரு வகை அன்பு. திட்டிட்டு இருக்கோம். இவர் எப்படி திட்டார்னா பைத்தியக்காரான்னு திட்டார். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா, பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா, எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் அத்தா உனக்காலாய் இனி அல்லேன் எனலாமே. பைத்தியக்காரான் திட்டினார். ஒரே ஒருத்தர் யாரான்னா இவர் தான். அதனாலே இவருக்கு என்ன பேரு? வன் தொண்டர்னு பேரு. என்னது? வன் தொண்டர்னு பேர். இவர் மட்டும்தான் திட்டின அடியார், மற்றவங்க எல்லாம் யாரும் திட்டல. அப்படி திட்டியதனால சிவபெருமான் பார்த்தார். ஏன்னா தானே சிவபெருமான், சுந்தரரும் சிவபெருமான்றதுனால முதல்ல கல்யாணத்தை தடுத்துட்டார். அதுக்கு அடுத்து 2 கல்யாணத்துக்கு பாஸ் பண்ணிட்டார். முதல்ல கல்யாணத்தை தடுக்கிறார். 2வதா தோழனான உடனே நாம மட்டும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கிற மாதிரி நம்ம நண்பனும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா? நான் 1 வச்சு படுற மாதிரி அவன் 2 வச்சு படட்டும். நிறைய பேர் சிவபெருமான் கங்கையை திருமுடியில வச்சுட்டு இருக்கிறதுனால சிவபெருமானுக்கு என்ன சொல்வாங்க?
2 சம்சாரம்னு வாங்க, சத்தியமா இல்லை, ஒண்ணுதான். அர்த்தநாரீஸ்வரர் பாதியை கொடுத்தார், அவ்வளவுதான். கதைக்கு வேணுமானா நம்ம வாய்க்கு வந்தபடி சொல்லலாம். அவர் ஆற்றை வைத்துக் கொண்டிருப்பது பகீரதன் என்று சொல்லக்கூடியவன் தவம் செய்து இந்த பூமிக்கு வருகிற பொழுது அவனை தாங்கி பிடிப்பதற்கு ஆள் கிடையாது. சிவபெருமானை தவிர வேற யாராலையும் தாங்கி பிடிக்க முடியல. 19,200 வருஷம் தவம் பண்ணா, இல்லைன்னா நமக்கு இன்னைக்கு கங்கை கிடையாது. சிவபெருமான் இல்லைன்னா நமக்கு கங்கை கிடையாது. ஏன்? அவர் தாங்கி பிடித்தார். ஒரு சில துளிகளை மட்டும் கீழே விட்டார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, வச்சுட்டு இருக்கார் கங்கை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனா அதெல்லாம் இல்லை. திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு என்ன பெயரு? உண்ணாமலையா உண்ணாமுலையா? உண்ணாமுலைன்னு பேரு. வடமொழியில அபித குஜாம்பாள்னு பேரு. அதுக்கு என்ன அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? ஆடவர் யாரும் தீண்டா திருமேனியை உடையவள் என்பது பொருள். கை தட்டலாம்ல. தான் கட்டிக்கிட்ட பொண்டாட்டி, சொந்த பொண்டாட்டி, உடம்புல பாதியை கொடுத்த பொண்டாட்டி, அந்த பொண்டாட்டியே தொடாத மனுஷன் கங்கையை தொடுவாரா? யோசிக்கணுமா இல்லையா? ஒரே சிவபெருமான் அப்படிதான் வாழ்ந்தார், அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதான் நிஜம். அப்போ இங்க சொல்றார், தான் மட்டும் கல்யாணம் பண்ணி அன்போட இருக்கிறோமே, நம்ம நண்பன் ஆயிட்டார், தோழன் ஆயிட்டார். அவருக்கு 2 கொடுக்க, 1 கொடுத்தா பத்தாது. ஏன்னா உண்மையாகவே ஆண்கள் எல்லாம், என்னை யாரும் திட்ட மாட்டீங்களே, திட்டலன்னா நீங்கெல்லாம் 2 கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் சொல்ல, எங்க குருநாதர் வாரியார் சுவாமிகள் அப்படிதான் சொன்னார். ஆண்கள் எல்லாம் ஒரு நன்மைக்காக 2 கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஏண்டான்னு ஒரு கேள்வி. நரகத்துல வேலை இருக்காது, இங்கே அனுபவிச்சிடலான்னு அர்த்தம். என்னது? நரகத்துல வேலை இருக்காது, இங்கே அனுபவிச்சிடலான்னு அர்த்தம். அதனால 2 மனைவியை கொடுத்தார். நரகத்துல வேலை வேணான்னு 2 மனைவியை கொடுத்துட்டார். அதனாலதான் திட்டியதனால இல்ல, தோழனாக ஏற்றுக்கொண்ட ஒரு காரணத்தினால் 2 மனைவியரை கொடுத்தார். உண்டா இல்லையா? அப்போ 2 மனைவியை கொடுத்ததனால பல தலங்கள் தோறும் சென்று அவர் பாடினார். எப்பெல்லாம் பிழை செய்கிறேனோ அப்பெல்லாம் என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும்னு கேட்டார். அங்கிருந்து வரும்போது, பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மை என்று எரிவொன்னா எம்மானை, எளிய வந்த பிரானை. உலகத்துல எளிமையா வரக்கூடிய ஒரே ஒரு கடவுள் யாரான்னு கேட்டா சிவபெருமான். வேற யாரும் அவ்வளவு எளிதா வரமாட்டாங்க. ஏன்? சுடுகாடு வரைக்கும் எந்த கடவுளாவது வருவதாக சொல்லப்படுகிறதா? இல்லை. சிவபெருமான் மட்டும் தான் சுடுகாடு வரைக்கும் வரார். ஏன்? என் குழந்தை தனியா கஷ்டப்படக்கூடாது. சுடலை ஆண்டின்னு பேர் அவருக்கு. உண்டா இல்லையா? அப்போ அப்பேற்பட்ட சிவபெருமான். இன்னும் மேல ஒரு படி போய் சொல்றேன். எரித்த பிணத்தை தின்ன, பிணத்தினுடைய சாம்பலை சாப்பிடக்கூடிய பெருமான் என்று சொன்னால் ஏன் தெரியுமா? என் குழந்தை என் வயிற்றுக்குள்ள போய் அச்சு நிம்மதியா இருக்கட்டும்னு சாப்பிடுறாராம். கைத்தட்டுங்களேன். என் குழந்தை நிம்மதியாக வாழட்டும், அங்கேயாவது சென்று என்று சொல்லக்கூடிய ஒரு இறைவன் இருப்பார்னா அது சிவபெருமான். வேற யாராலும் இருக்க முடியாது. அப்பேற்பட்டவர் சிவபெருமான எல்லா இடத்துலயும் போய் போய் பாடினார். கடைசியில் என்ன பண்ணிட்டார்? சங்கிலியாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சத்தியம் பண்ணிட்டார், நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஆனா திருவாரூர் வா வான்னு கூப்பிடுது. கூப்பிட்ட உடனே பார்த்தார், அந்த தலத்தை விட்டு திருவொற்றியூர், வாழ்க்கையிலே மனுஷனா பிறந்து நமக்கெல்லாம் அருகாமல் இருக்கக்கூடிய தலம் திருவொற்றியூர். பட்டினத்தார் சொல்றார், வாவி எல்லாம் தீர்த்தம், மணல் எல்லாம் வெந்நீர், காவனங்கள் எல்லாம் கணநாதா, மூவுலகில் ஈது சிவலோகம் என்றென்றும் மெய்த்தவத்தோர் ஓதும் திருவொற்றியூர். கைலாயத்தை காட்டிலும் சிறப்பு இந்த திருவொற்றியூருக்கு உண்டுன்றார். ஓதும் திருவொற்றியூர். வாழ்க்கையில ஒரு முறையாவது திருவொற்றியூர் போய் அங்க இருக்கக்கூடிய இறைவனை பார்க்கணும், ஒரு முறையாவது பார்க்கணும். வாழ்க்கையில நம்ம எல்லாம் புண்ணியம் பண்ணாதான் கிடைக்கும் அந்த பாக்கியம், இல்லைன்னா கிடைக்காது. அப்பேற்பட்ட அங்கிருந்து புறப்பட்டு திருவாரூர் போனோம், திருவாரூர் போனோம்னு ஆசை வரும். ஏன்? அன்னதானம் பண்றதுக்கு ஆசை. பறவையாரு அன்னதானத்துக்காக வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. சரி, அங்கிருந்து தாண்டின உடனே 2 கண்ணையும் எடுத்துட்டார். 2 கண்ணும் எடுத்தா என்ன தெரியும்? தடுத்தாள். அப்பன்னா என்ன அர்த்தம்? நண்பர் யாராவது தவறுகள் செய்கிற பொழுது கூட இருக்கக்கூடிய நண்பர் என்ன செய்யணும்? அவர்
ஏற்றுக்கொள்ளலாம். அவர்கிட்ட எல்லா இன்ப துன்பங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். பக்கத்துல உட்கார்ந்து போய் கொஞ்ச நேரம் பேசலாம். பேசுறதுக்கு இடம் இங்க அங்க போய் கருவறையில பேசணும்னு இல்லை. இந்த தூணு பக்கத்துல உட்கார்ந்துட்டு கூட சிவபெருமானே எனக்கு இந்த குறையெல்லாம் இருக்கு, இதெல்லாம் சரி பண்ணுவீங்கன்னு நினைச்சு நம்பி வந்திருக்கிறேன். உங்களை தான் நான் நண்பனா ஏற்றுருக்கேன். வேற யாருக்கிட்டையும் நான் இதெல்லாம் சொல்ல முடியாது. சொன்னா அவன் சொல்லி காட்டிடுவான். சிவபெருமான் கிட்ட சொன்னா திருப்பி சொல்வார? யாருக்கிட்டையாவது ரகசியத்தை உடைப்பார? இல்ல ரகசியத்தை யார்கிட்டயாவது அதை சொல்லுவார? என்கிட்ட இப்படி எல்லாம் சொல்லி இருக்கார் அப்படின்னு சொல்ல முடியுமா? எதையுமே சொல்ல மாட்டார். அவருக்குள்ள உள்வாங்கி கொண்டு என்ன பண்ணுவார்? தக்க சமயம் பார்த்து நேரம் பார்த்து என்னென்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பார். அப்போ நாமெல்லாம் என்ன முறை? ஒண்ணு அப்பா மகனா வாழலாம், அப்பா மகளாக வாழலாம். அதே மாதிரி இன்னொன்று அடிமையாக வாழலாம். ஆண்டவனுக்கு பணி செய்து என் கடன் பணி செய்து கிடப்பது அப்படி வாழலாம். இல்லையா தோழனாக ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி தோழனாக ஏற்றுக்கொள்ளுகிற பொழுதுதான் இங்க திருவாரூர் தலத்துக்கு போன பொழுது இவர் மட்டும் இல்லைன்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இல்லைன்னா நமக்கு 63 நாயன்மார்கள் தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ சொல்றார், அந்த திருவாரூர் தலத்துக்கு போறார். அப்ப பார்த்த உடனே நீ ஒரு குரங்கு, உன் சிவன் ஒரு குரங்குன்னு ஒரு அடியார் திட்டுறார். ஏன்? அடியார வணங்காம போயிட்டார். ஒரு விபூதி தரித்தவர் பார்த்த உடனே சிவா வணக்கம்னு சொல்லணும். ஆனா நம்ம முறையில உண்டா? சொல்றோம் வணக்கம். ஆனா அந்த வணக்கம் சொல்லிட்டதுக்கு அப்புறமா உள்ள நினைக்கிறோம் பாரு, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசும் உறவு கலவாமை வேண்டும். வள்ளலார் சொன்னார். மனசு என்ன சொல்லுதா? அந்த படும்பாவிக்கெல்லாம் நான் ஒரு வணக்கம் வைக்கிறபடி இந்த கடவுள் என்ன வச்சுட்டானேன்னு மனசு சொல்லுதான். வணக்கம் வைக்கிற பொழுது கூட தூய அன்போடுவா வைக்கிற அந்த வணக்கம் அவர்களுக்கு இல்லை, உள்ள இருக்கக்கூடிய இறைவனுக்கு, நம் இதயத்துக்குள் இருக்கக்கூடிய இறைவனுக்கு வைக்கக்கூடிய வணக்கம். ஆனா அதை கூட நம்ம என்ன பண்றோம்? உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுறோம். உதடு மட்டும் தான் அண்ணா மாமா அத்தை மாமி இதெல்லாம் சொல்லுது. மனசு என்ன சொல்லுது? நாசமா போக, இதுக்கெல்லாம் ஒரு வாழ்வு வந்துருச்சு, தலையெழுத்து பதவி கொடுத்துட்டான் கடவுள், இதுக்கெல்லாம் வணக்கம் சொல்ல வேண்டிய நிலையில நம்மளை வச்சுக்கிறான் பாரு. அந்த கடவுளை சொல்லணும். எவ்வளவு பேர் சகிப்பு உண்டா இல்லையா? என்ன பண்றது? இந்த ஜென்மத்துல அவர்களுக்கு வணக்கம் சொல்ல, அவர்களுக்கு சொல்லலைங்க, நாம இறைவனுக்கு சொல்றோம். அவ்வளவுதான் இறை வணக்கம். அப்போ ஒரு விபூதி தரித்தவரை பார்த்தா முருகா வணக்கம் சொல்லணும். வணக்கம் சொல்லுவது நம்ம இயல்பு. இவர் வணங்காம போயிட்டார். அப்ப பார்த்தார் குரங்குனார். இவர் என்ன நம்மளை திட்டாரு? அடியாரை வணங்காதனால அந்த வார்த்தையை சொன்ன உடனே இவர் என்ன சுவாமி என்னை இப்படி திட்டாருன்னு உடனே சரி, அடியார்கள் பெருமை சும்மாவா? தொண்டர்தம் உள்ளத்துக்குள் யார் இருக்காரா? இறைவன் ஒடுங்கி இருக்கிறார் இல்லையா? அப்ப தொண்டர்னுடைய பெருமையை சொல்லணும் இல்லையா? வந்ததே அதனாலதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அடியாருடைய பெருமையை சொல்லுவதற்காக வந்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இப்ப சொல்லணும் இல்லையா? அதனால திருத்தொண்டர் தொகை அப்படின்னு சொல்லக்கூடியதை பாடினார். திருத்தொண்டர் தொகை அப்படின்னு சொல்லக்கூடியதை பாடார். தில்லைவால் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன், இல்லை எண்ணாத இயற்பகைக்கு அடியேன், இளையான் தன் குடி மாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன், விரி பொழில் சூழ் கொன்றை விரல் மீண்டருக்கு அடியேன், அள்ளி மென் முல்லை ஆந்தர் அமர்நீதிக்கு அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆலே. இதெல்லாம் முதல்ல எடுத்து கொடுத்தார். இந்த தில்லைவால் அந்தனர் அவர் யாருன்னு தெரியுமா எல்லாருக்கும்? தில்லைவால் அந்தனர்கள் தெரியுமா? 63 நாயன்மார்கள் கதை தெரிஞ்சிருக்கும். அதுல முதல்ல இருக்கிறவங்க தில்லைவால் அந்தனர்கள்னு சொல்லக்கூடியவர்கள். நேரம் இல்லை, இருந்தாலும் ஷார்ட்டா உங்களுக்கு அதை சொல்றேன். ரொம்ப அருமையான கதை. ஆருத்ரா தரிசனம் வேற வருது. என்னைக்கு? நாளைக்கு புத்தாண்டு, அப்புறம் பொங்கல் வருது. அந்த நடுவுல என்ன வருது? 3ஆம் தேதி அன்னைக்கு ஆருத்ரா தரிசனம். அதுக்குரிய கதை தான். ஒரு ஷார்ட்டா கொஞ்சம் நேரம். அது என்னன்னா, ஆனந்த தாண்டவம் ஆடுவார் சிவபெருமான். அப்போ எப்பயாவது திருமாலாக இருக்கக்கூடியவர் பார்க்கடல்ல பைய துயில்கின்ற பரமன், எப்பயாவது அவருக்கு சந்தோஷமா இருக்குன்னா சிவபெருமான் ஆடின நடனத்தை அப்படி கொஞ்சம் நினைவு கூறுவாரா. அப்படி நினைவு கூர்ந்த பொழுது ஒரு நாள் வந்து ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. வலது கண்ணு இடது கண்ணுல 2 கண்ணுல தண்ணி வந்தது. அந்த தண்ணியில இருந்து கண்ணீர்ல இருந்து 2 பெண் குழந்தைங்க பிறந்தாங்க, அமிர்தவல்லி சுந்தரவல்லி. அவங்க தான் தெய்வ யானையாக வள்ளியாக எம்பிராட்டியாக வந்து முருகப்பெருமானை
திருமணம் செய்து கொண்டவர்கள் வள்ளி திருமண கதையில பார்த்திருப்போம். அதே மாதிரி இப்ப அவருக்கு ஒரு ஆசை என்ன தோணுதுன்னா, ரொம்ப நாள் ஆச்சு சுவாமி நடனத்தை பார்த்து அப்படின்னு அப்படி கண்ணை மூடி அந்த நடன காட்சியை அப்படியே உள்ளூர ரசிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா ரசிக்கிற நேரம் பார்த்து இறைவனுடைய இதயத்துக்குள்ள வந்துட்டாராங்க. உங்களுக்கு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். எல்லா சிவாலயத்தையும் சோமாஸ் காந்த கடவுள்னு ஒரு கடவுள் இருக்காரா? சோமாஸ் கந்தர், சோமாஸ் காந்த கடவுள்னு இருப்பார். அவர் எப்படி இருப்பார்? சிவபெருமான், அம்பாள், இடையில யார் இருப்பா? குட்டியா முருகர் இருப்பார். குட்டியா முருகர் இருப்பார். அதுக்கு என்ன முகூர்த்தம்னு பேரு? சோமாஸ் கந்தர் அப்படிங்கிற முகூர்த்தம் அதற்கு பெயர். இந்த முருகனை, இந்த இறைவனை வணங்குனீங்கன்னா குழந்தை பாக்கியம் சீக்கிரமா கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு படத்தை வாங்கிட்டு போய், சோமாஸ் கந்தர் அப்படின்னு ஒரு படத்தை கேளுங்க, கேட்டு வாங்கிட்டு போய் தினமும் 3 பேரையும் ஒன்னா பாத்தீங்கன்னா சீக்கிரமா குழந்தை பாக்கியம் உண்டாகும். இது சத்தியமான உண்மை. நிறைய பேருக்கு சொல்லி நடந்துருது. அப்பேற்பட்டதுல இப்போ அந்த ஆனந்த தாண்டவத்தை எப்பயும் திருமார்பல அணிந்திருந்தார். அவர்கிட்ட இருந்து இந்திரம் வாங்கி, இந்திரங்கிட்ட இருந்து முசுகுந்த சக்கரவர்த்தி வாங்கி, அதுக்கப்புறமா கொண்டு வந்ததான் இங்க நமக்கு சப்த விடங்கர்னு கொடுத்திருக்கார். கரூரை ஆட்சி செய்த முசுகுந்த சக்கரவர்த்தி. அது பிறகு ஒரு நாள்ல நம்ம அந்த கதையை பார்க்கலாம். இப்போ அந்த ஆனந்த தாண்டவத்தை பார்த்துட்டே இருக்கார், ரசிக்கிறார், கண்ணை மூடி. ஆஹா ஆஹா, ஐயோ, என் இதயத்துக்குள்ளே வந்து இறைவன் திரு நடனம் புரிகின்றாரே, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற பொழுது ஆதிசேஷன் தாங்கி கொண்டிருக்கிறார் இல்லையா? யாரு? பார்க்கடல்ல படுத்து கொண்டிருக்கக்கூடிய பரந்தாமனை தாங்கி கொண்டிருக்கிறவருக்கு வெயிட் அதிகமாகுது. கண்ணு விழி எல்லாம் பிதுங்குது, தாங்க முடியல. என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்காரே, சிவபெருமான தாங்கணும்ல சேர்த்து. இவ்வளவு நாள் பெருமாளை மட்டும் தாங்கினார், இப்ப 2 பேரையும், அரியும் சிவனையும் தாங்கணும் இல்லையா? அதனால உடம்பு பாரம் ஆயிட்டே இருக்கு. அப்படி ஆயிட்டே இருக்கும் பொழுது ஆதிசேஷன் சொல்றார், சுவாமி 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 சுவாமின்னார். என்னடா ஆனந்த தாண்டவத்தை அருமையா ரசித்து கொண்டிருக்கிற பொழுது இப்படி இடையில சிவ பூஜையில ஏதோ நுழைஞ்சது மாதிரி என்னன்னு கேட்கறிய? என்னன்னா, இல்ல எப்பயும் சாதாரணமான கணம் தான் இருப்பீங்க, இன்னைக்குன்னு பார்த்து அதிகமாயிட்டே போகுது, என்னால தாங்க முடியலையே, அதனாலதான் சுவாமி ஏன் இவ்வளவு பாரம்னார். இவ்வளவு கணம் ஏன்? அது ஒண்ணும் இல்ல, சிவபெருமான் நடனத்தை பார்த்துட்டே இருந்தனா அதுல அவர் என் இதயத்துக்குள்ள வந்து குடிகொண்டு நடனமானாரா, 2 பேர் வெயிட்டு தாங்கினதுனால உனக்கு கனமா தெரிஞ்சிருக்கும்னார். ஏண்டா என்னடா ஆச்சு? எப்ப பார்த்தாலும் நீங்க மட்டும் அவர் நடனத்தை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு மட்டும் அந்த நடன காட்சியை நான் பார்க்கவே முடியல. நீங்க மட்டும் பார்த்து பார்த்து ரசிக்கிறீங்க, ஆனா எனக்கு அந்த நடன கோலம் கிடைக்கவே இல்லையே, ஒரு முறை கூட பார்க்க முடியலையே. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னார். நான் அதை அனுபவிக்கிறேன். எனக்கு நடன கோலத்தை நீங்க மட்டும் அவ்வளவு அனுபவிக்கிறீங்கல்ல, உங்களையே சந்தோஷப்படுத்த. இந்த உலகத்தில் எவ்வளவு சந்தோஷம் இருந்தாலும் அத்தனை சந்தோஷமும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. அந்த ஆண்டவன் ஆடக்கூடியதை மட்டும் இவ்வளவு சந்தோஷம் கொடுக்குதுன்னு நீங்க அனுபவிக்கிற பொழுது நானும் அதை அனுபவிக்க வேண்டாமா? அது கொஞ்சம் கஷ்டம்னார். அந்த கஷ்டத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அது இங்க முடியாதுன்னார். அப்ப எங்க? திருத்தில்லைன்னு பூமியில ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல போய் தவம் பண்ணணும். தவம் பண்ணா மட்டும்தான் அந்த காட்சி கிடைக்கும்னார். நான் கொஞ்ச நாள் போயிட்டு வரேன். என்ன யாரா தாங்கிறது? சுவாமி நான் மட்டும் எது வேற ஒரு சொரூபத்துல போயிட்டு வரேன், உங்களை எப்பயும் தாங்கி கொண்டிருப்பது தாங்கி கொண்டுதான் இருப்பேன். எனக்கு அந்த ஆனந்த தாண்டவம் கிடைக்கணும், நான் பார்க்கணும்னு சொல்லி என் ஆசீர்வாதம் பண்ணி வெளியே அனுப்பி வைங்கோ. உடனே சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், சரி புறப்படு. சுவாமி எங்கே? இந்த வைகுண்டம் இல்லை, கைலாயம் இல்லை, உலகத்தில் பூலோக கைலாயம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு பேரு சிதம்பரம் திருத்தில்லை பொன்னம்பலம்னு பேரு. அங்க போய் ஏற்கனவே ஒருத்தர் இருக்கார் தவம் பண்ணிண்டு, அவருக்கு காட்சி கிடைக்கலன்னு அவரும் தவம் பண்றார், வியாக்கரபாதர்னு பேரு. அவரோட நேரா போய் சண்டை போடுற மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. நான் ஆதிசேஷன் அப்படி இப்படி நல்லா நான் பெருமாளையே தாங்கின்னு இருக்கேன்னு சொல்லக்கூடாது. சாதாரண முனிவர் வேஷத்துல போய் அவரை தோழனாக ஏற்றுக்கொண்டு அவர் பக்கத்திலேயே 2 பேரும் சேர்ந்து தவம் பண்ணுங்க, 2 பேருக்கும் இறைவன் காட்சி கொடுப்பார். பதஞ்சலி என்கின்ற நாமத்தோடு
சும்மா அப்படி 5 நிமிஷத்துல போய் உள்ள ஒரு செகண்ட்ல அப்படி நடனத்தை பார்த்துட்டு வந்துடுறோம். அப்பெல்லாம் நாம எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கோம்னு யோசிக்கணும். நாமெல்லாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கிறோம் அந்த தாண்டவத்தை பார்ப்பதற்கு. இப்ப 1000 வருஷம் 2 பேரும் தவம் பண்ணாங்க. தவம் பண்ண உடனே சுவாமி சொன்னார், வாங்க புறப்படலாம். 1000 வருஷம் பாவம் குழந்தைங்க தவம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க, தாண்டவத்தை காட்டலாம் வாங்கன்னு திருத்தலைக்கு வராங்க. வரும்பொழுது சும்மா இல்லை, சுவாமி நீங்க இல்லாத உலகத்துல நாங்களும் இருக்க மாட்டோம். எங்கடா வரீங்க? சிவகணங்கள் பூதகணங்கள். அதுங்க சொல்லிச்சு, அவங்களுக்கு மட்டும் காட்டுறீங்க அந்த திருநடனத்தை, நாங்கெல்லாம் எப்ப பார்க்கறது? அதனால நாங்களும் உங்க கூட வரோம்னாங்க. அதுல ஒரு 3000 பேரு இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு பணி செய்யறாங்க. இப்போ சிவாச்சாரியார்கள் வேத மந்திரத்தை படிச்சுட்டு சிவகாமங்களை முழுவதுமாக ஓதிட்டு அவங்க சிவனை தொட்டு பூஜை பண்றாங்க. அது மாதிரி கைலாயத்தில் சிவபெருமானிடத்தில் தீட்சை வாங்கி பூஜை பண்ணி கொண்டிருந்த 3000 பேர். சாமி நாங்களும் வரமே, எதுக்கு? நடனத்தை பார்க்கத்தான். சரி புறப்படுங்க. எல்லாம் சிவகணங்கள் பூதகணங்கள் இந்த 3000 தீட்சதர்களும் வந்தாங்க. தீட்சை வாங்கி செய்வதனால தீட்சதர்கள் பேர். இப்ப அவர்களும் வந்து நேரா பார்த்தாங்க. இங்க வியாக்கரபாதருக்கும் பதஞ்சலிக்கும் தை மாசத்துல பூச நட்சத்திரத்துல காட்சி கொடுக்கறாங்க. எதை? திரு நடன கோல காட்சி கொடுத்தார். கொடுத்து முடிச்சு எல்லாம் முடிஞ்சது. வந்தவங்க எல்லாம் போலாம் வாங்க கைலாயத்துக்குன்னாங்க. எல்லாம் புறப்பட்டாங்க. சிவபெருமான் பார்த்தார், இந்த 3000 பேர் மட்டும் இங்கேயே இருங்கோன்னார். ஏன்னார், இல்ல இந்த நடராஜரை பூஜை பண்றதுக்கு ஆள் வேணுமா, அதனால நீங்க ஏற்கனவே கைலாயத்துல தீட்சை வாங்கிட்டீங்க, அதனால நீங்க இங்க இருந்து இந்த நடராஜரை பூஜை பண்ணுங்கன்னு விட்டுட்டு போயிட்டார். சிவகணங்கள் போயாச்சு, சிவபெருமான் போயாச்சு, பூதகணங்கள் போயாச்சு. இந்த 3000 தீட்சதர்கள் மட்டும் இங்கே நின்னுட்டாங்க. இப்ப நின்ன அடுத்த வினாடி பாத்தீங்கன்னா அதுல இருந்து தினமும் சொல்லிட்டாங்க. யாரு? வியாக்கரபாதரும் பதஞ்சலி சுவாமியும் முனிவரும் 2 பேரும் சொன்னாங்க, சிவ நடனத்தை பார்க்காம சோறு தண்ணி கூட சாப்பிட மாட்டோம். தினமும் இன்னைக்கு வரைக்கும் அங்கதாங்கிறாங்க, பார்த்துட்டு தான் இருக்காங்க. தினமும் நடனம் பார்க்காம சாப்பிட மாட்டான். அப்படி பார்த்து 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 அங்கேயே இருந்தாங்க. இருக்கிற பொழுது உலக நன்மைக்காக பிரம்மா ஒரு யாகம் வளர்க்கிறார். எங்க? பிரம்மலோகத்துல. இந்த உலகம் எல்லாம் சேமமா இருக்கணும், நான் படைக்கக்கூடிய ஜீவன்கள் அத்தனையும் நல்ல சௌகரியத்தோடு 16 வகையான செல்வத்தோடு அனைவரும் சுகமாக இருக்க வேண்டும், அதற்காக நான் ஒரு யாகம் வளர்க்கிறார். வளர்க்கறதுக்கு ஆள் இல்லை. அப்போ சிவபெருமான் கிட்ட கேட்கிறார், சுவாமி இங்க இருந்தாங்களே அவங்க எல்லாம் எங்க? அவங்கள நான் பூலோகத்துல விட்டுட்டு வந்துட்டேன். சுவாமி நான் போய் கூப்பிட்டா வருவாங்களாம்? கூப்பிட்டு பாரு, ஒருவேளை வந்தாலும் வரலாம். நேரா வந்தாங்க. சுவாமி வணக்கம். வணக்கம், நான் ஒரு யாகம் வளர்க்கிறேன், எல்லாரும் வந்து கொஞ்சம் வளர்த்து கொடு. சிவபெருமான் சொல்லிட்டு போயிருக்காரு, இவர்களை பூஜிப்பதை தவிர வேற வேலை கிடையாது, நாங்க அங்க வந்துட்டா யாரு இங்க பூஜை பண்றது? ரொம்ப வேண்டி விரும்பி பிரம்மதேவர் கேட்டார். கேட்ட உடனே பார்த்தாரு, பக்கத்துல உட்கார்ந்து இருந்த வியாக்கரபாதரும் பதஞ்சலியும் சொன்னாங்க, சுவாமி நீங்க போய் யாகம் வளர்த்துட்டு வர வரைக்கும் நாங்க பூஜை பண்ணிக்கிறோம் இந்த நடராஜரை, நீங்க நடராஜர் பூஜைக்காக பயப்பட வேண்டாம், நீங்க போயிட்டு வாங்கோன்னார். இங்க இருந்து புறப்பட்டு அவங்க போனாங்க. யாகெல்லாம் முடிந்தது. முடிந்த அடுத்த வினாடி வந்தவங்களுக்கு பரிசு பொருள் கொடுப்பாங்க. வந்த எல்லாருக்குமே இப்பவும் கல்யாணத்துக்கு வந்தா என்ன கொடுக்குறோம்? ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறோமா? மொய் எடுதுனா ரிட்டர்ன் கிஃப்ட். அதே மாதிரி என்ன கொடுக்குறோம்? பிறந்த நாள்ல கிஃப்ட் கொடுக்குறோம். அதே மாதிரி நம்மளோட ஏதாவது ஒன்று விசேஷம்னா எல்லாருமே இப்ப எல்லாரும் பரிசு பொருள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாரும் பிரம்மதேவர் பிரம்மலோகத்துல இருந்து பரிசு பொருள் கொடுக்கிறார் எல்லாருக்கும். 2999 பரிசு பொருள் கொடுத்துட்டார். ஒன்னு பேலன்ஸ் நிக்குது. 3000 பேர் வந்தவங்க 3000 பேரு. இப்போ ஒன்னு நிக்குது. மறுபடியும் கணக்கு எண்ணி பார்க்கிறார், ஒன்னு நிக்குது. மறுபடியும் கணக்கு எண்ணி பார்க்கிறார், ஒன்னு நிக்குது. இது என்ன இது? அப்போ வந்தவங்கல யாரோ ஒருவர் குறையிறார். சுத்தி தேடுறாங்க, எங்கேயும் இல்லை. கடைசியா பார்த்தாங்க, இது என்ன அற்புதம் இறைவா, ஒருவர் இல்லாம நாம குறையோட அங்க போக முடியாது. எங்க? மீண்டும் பூமிக்கு போனோம்னா 3000 பேரோட தான் போகணும். இறைவா இது என்ன சோதனைன்னு அந்த 2999 பேரும் ஒரு கணம் அப்படி கண்ணை மூடினாங்க. நடராஜர் கண்ணு முன்னாடி வந்து காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்ததோட
இந்த 3000 பேர் வந்தோம்ல, அந்த 3000த்துல நானும் ஒருத்தன். அங்க நடராஜனா நின்னு இருக்கேன்ல, அதுவும் நான் தான். இந்த 3000 பேர்ல ஒருத்தனா இருக்கிறதும் நான் தான். இந்த 3000 பேரும் பூஜிக்கக்கூடிய நடராஜனாக நானும் இருந்து அந்த நடராஜனை பூஜிக்கின்றேன் அப்படின்னு சொன்னார். அதனால அவருக்கு சபாநாயகர்னு பட்டம் கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் சிதம்பரத்துல இருக்கக்கூடிய நாயகருக்கு என்ன பேரு? சபாநாயகர்னு பேரு. அதை வச்சுதாங்க நாம எல்லாம் சபாநாயகர்ன்ற ஒரு பதவியை கொடுத்து வச்சுட்டு இருக்கோம். அரசியல்லையும் உண்டா இல்லையா? அதுலயும் ஒரு பேர் கொடுத்திருக்கிறா. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இவர்கள்தான் நடராஜ பெருமானை பூஜித்தவர்கள். அந்த நடராஜ பெருமானாக இருக்கக்கூடியவரும் அவரே. அந்த நடராஜராக பூஜித்து கொண்டு 3000 தீட்சதர்கள்ல ஒருவராக இருக்கக்கூடியவரும் அவரே. அதே மாதிரி அந்த தீட்சதர்கள் 12 வயசுலயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. கல்யாணம் ஆகாம இருந்த அந்த நடராஜருடைய பிரசாதத்தை உண்ணுவதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லைன்னு நீக்கப்பட்டுடுவாங்க. 12 வயசுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. கல்யாணம் முடிஞ்சிடுச்சுன்னா அப்பதான் அவரை தொட முடியும், அப்பதான் பூஜிக்க முடியும், அந்த பிரசாதத்தை அவர்கள் உண்ண முடியும். இன்னைக்கும் தில்லை பெண்கள் எல்லை தாண்டான்னு ஒரு பழமொழி உண்டு. அவங்களுக்குள்ளேயே தான், அங்கேயே தான், தில்லைக்குள்ளேயே தான் பெண் கொடுத்துப்பாங்களே தவிர வெளியில கொடுக்க மாட்டாங்க. தில்லையில இருந்து வெளியில பெண்களை கொடுக்க மாட்டாங்க. அப்படி அதனால இந்த 3000 பேரினுடைய பெருமை உலகம் ஏன்னா 63 நாயன்மார்களை உணர்ந்தல்லாம். இந்த தில்லைவாழ் அந்தணர்களை யார் உணர்த்தி சொல்லுவது? அதனால சிவபெருமானே தில்லைவாழ் அந்தணர் தம் அடியார்க்கும் அடியேன்னு முதல் திரு எது அடியை எடுத்து கொடுத்தார். அப்பேற்பட்டது இந்த 7ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடியது. தோழனாக இருந்தால் உலகம் உணர்த்தக்கூடிய இந்த இறைவனுக்கு தொண்டு செய்த அந்த தொண்டர்களினுடைய பெருமையை உலகம் முழுவதும் சொல்லலாம் என்கின்ற ஒரு கோட்பாட்டை கொடுத்தவர் யார்? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்று சொல்லக்கூடியவர். அப்பேற்பட்ட தில்லைவாழ் அந்தணர்களுடைய பெருமை. அதனால இன்னும் 8ஆம் திருமுறை, 9ஆம் திருமுறை, 10ஆம் திருமுறை எல்லாம் இருக்கு. ஆனா என்ன இல்லை, நேரம் இல்லாத காரணத்தினால் இன்னொரு முறை இந்த மற்ற திருமுறைகளை எல்லாம் சிந்திப்போம் என்று கூறி இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை அடியார் பெருமக்களுக்கும், ஆலய உளவார தொண்டு சீர்திரு கூட்டத்து அடியார்களுக்கும், இந்த 33 ஆண்டு காலமாக உபயம் செய்த அனைத்து அடியார்களுக்கும் நாளை 2026 என்று சொல்லக்கூடிய புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய அந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து பொங்கல் வாழ்த்துக்களையும் கூறி அடுத்த ஆண்டு உங்கள் அனைவரையும் வேறொரு தலைப்போடு சந்திப்பேன் என்று கூறி இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இயலாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதுயிலு மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணியே அருள்வாமியே அபிராமியே. இந்த 16 வகையான செல்வத்தோடு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஏன்னா இன்னைக்கு நோயை கொடுத்துதான் நம்மளை எல்லாரையும் இறைவன் தண்டித்து கொண்டிருக்கிறார். அதனால அவை பிராட்டி சொன்னதற்கேற்றாற் போல நோயில்லாத உடம்பே நமக்கு மிகப்பெரிய செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று 2026 திருக்கார்ணீஸ்வரர் உங்க எல்லாருக்கும் என்னென்ன எண்ணங்கள் ஆசைகள் எதெல்லாம் குறைகள் இருக்கிறதோ அத்தனை குறைகளையும் நிறைவேற்றி வைப்பார் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. நன்றி, வணக்கம்.